Alaikum sir. ஸ்டார்ட் பண்ணோமேனா மரியம் இன்னும் ஜாயின் ஆகிக்கிறாங்களா ஜாயின் ஆகிறதுக்கு தெரியா சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணோமேனா சார் இன்றைக்கு என்ன சார் படிக்குது? இன்றைக்கு ப்ரூஃப் செய்வோமே. ரைட், ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட், லாஸ்டா நாங்க செஞ்சதுதான் திரிகோண கணிதம் கம்ப்ளீட். ரைட், இது போல தொட மாட்டேன் இன்ஷால்லா. பேப்பர் கிளாஸ்ல நாங்க அதை மீட் பண்ணுவோம் திரும்ப. அப்ப நீங்க வந்து உங்களை கம்ஃபர்டபுளா வச்சுக்கொள்ளுங்க எல்லா சப்ஜெக்ட்லயும். மிச்சம் கான்ஃபிடென்ட்டா நீங்க வந்து படிச்ச சப்ஜெக்ட்ல என்ன சார் டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னா கேளுங்க. கான்ஃபிடென்ட்டா போயிட்டு நீங்க எக்ஸாம் ஹால்ல போயிட்டு சிட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கணும். ரைட், ஸோ நாங்க படிச்ச பாடங்கள்ல வந்து கிளியரா வச்சுக்கொள்ளுங்க. நான் என்னென்ன பாடம் படிச்சா எனக்கு முதலாவது சதவீதம், ரெண்டாவது வரைப்பு, அதுக்கப்புறம் இருபடி சமன்பாடு, அதுதான் திருக்கோண கணிதம். நாலு எஸ்ஏ முடிஞ்சோம். ரைட், 12 எஸ்ஏல 4 எஸ்ஏ முடிஞ்சு. இன்றைக்கு ஒரு எஸ்ஏ பார்ப்போம். ஸோ உங்களை கான்ஃபிடென்ட்டா வச்சுக்கொள்ளுங்க. இதுல வந்து நல்ல ஒரு ஸ்கோர் நீங்க எடுக்கணும். இதுல எல்லாம் 10க்கு 10 உங்களுக்கு அழகா வரணும். ரைட், ஸோ அந்த அளவு கான்ஃபிடென்ட்டா வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் மெயின். ரைட், யாருக்கு சரி கான்ஃபிடென்ட் இல்லைன்னு சொன்னா என்னோட சொல்லுங்க, நான் இன்ஷால்லா அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி தரேன். ஸோ பேப்பர் கிளாஸ்ல நாங்க செய்வோம். ரைட் ரைட், இன்றைக்கு நாங்க பாக்குறது தான் மிச்சம் ஓலெவல் எக்ஸாம் பேப்பர் எடுத்தான்னு சொன்னா, மேத்ஸ்ல எடுத்தான்னு சொன்னா, மேத்ஸ்ல எல்லா பாடமும் எல்லாரும் நல்லா செய்வாங்க. இந்த 2 ப்ரூஃப் இருக்குது. அந்த ப்ரூஃப் 2ம் தான் நிறைய பேருக்கு கஷ்டம். ரைட், இன்றைக்கு இஷ்டமாக்கும் அது. ரைட், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு பேப்பர் எடுத்தீங்கன்னு சொன்னா, நான் ஏற்கனவே டெஸ்ட்டுக்கே உங்களுக்கு பேப்பர் மொட்ல சொல்லி தந்தேன். ரைட், பேப்பர் எடுத்தீங்கன்னு சொன்னா ப்ரூஃப் 2 வரும். 9ஆம் கேள்வி 10ஆம் கேள்வியும் ப்ரூஃப் தான். இல்லாட்டி எஸ் 9, 10 ப்ரூஃபா தான் வரும். ஒரு நிறுவல் கேள்விகளா வரும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு 2 நிறுவல் வரும். ஒன்று முக்கோணம் சம்பந்தமான நிறுவல் வரும். முக்கோணம் சம்பந்தமான நிறுவல் வரும். ரைட், முக்கோணம் சம்பந்தமான நிறுவல். அடுத்தது வட்ட நிறுவல். வட்டம் சம்பந்தமான நிறுவல் வரும். சோ இந்த 2 நிறுவல் கேள்விகள் தான் உங்களுக்கு வரும். முதலாவது முக்கோணம் முக்கோணம் கிட்ட அதுல இணைகரம் எல்லாம் வருமா? ரைட், சோ நான் முக்கோணத்தை மட்டும் கொஞ்சம் தனியா எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வட்டம் சம்பந்தமான நிறுவல் வரும். இதுல ஆக ஈஸியான நிறுவல் எல்லாருக்கும் ஈஸியா நிறுவக்கூடிய விஷயங்கள் தான் வட்ட நிறுவல் ஈஸியா நிறுவலும் எல்லாருக்கும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஏன் நான் இதை விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா, நல்லா நீங்க மேத்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே நீங்க இந்த பாடம் செய்யற நேரம் வந்து சிலவங்களுக்கு அந்த 10க்கு 10 மார்க்ஸ் வந்து ஷூர் பண்ணேலாம். சம்டைம் ப்ரூஃப் வரும், ஐடியா வர மாதிரி. அடுத்த இதுல வந்து உங்களோட இஷ்டம். நான் செய்யற ஐடியாலேயே போறது இல்ல. நீங்களும் எக்ஸ்ட்ராவா யோசிக்கணும், இதுக்கு என்ன மாதிரி செய்யலும் சொல்லி. நான் ஒரு ஐடியா சொல்லுவேன், ஆனா நீங்க வேற ஐடியால செஞ்சாலும் ப்ரூஃப் பண்ணீங்கன்னு சொன்னா ஆன்சர் சரி. ரைட், சோ யாரும் அதை யோசிக்க வேணும், நான் செய்யறதுல யோசிக்கணும்னு சொல்லி. நீங்க வந்து யோசிச்சு செய்ய வேண்டிய விஷயங்கள் இது 2யும் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா, ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு எம்சிக்யூல 6 கேள்வி 6க்கு சுவரா சரி எடுப்பீங்க. இத 2யும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னா எம்சிக்யூல 6 கேள்வி 6 மார்க்ஸ் சும்மாவே வரும். ரைட், சோ அதுக்காக தான் நான் நிறுவல் இப்பவே நான் தொடங்குறேன்டா உங்களை கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகணும். 6 மார்க்ஸ் 3 கேள்வி இன்னைக்கு நாங்க பாப்போம். 6 மார்க்ஸ் 3 கேள்வி இல்ல, 1 மார்க்ஸ் 2 இல்ல, ஒரு கேள்வி 2 இல்ல, ஒரு இதுக்கு வந்து 1 மார்க்ஸ் தானே எம்சிக்யூல. ஒன்றா 2 சரியா? 2 மார்க்ஸ் தான் பிரிச்ச போற உண்டா? ரைட், அதான் 6 மார்க்ஸ் சுவர். டோட்டல்ல 100ல 6 மார்க்ஸ் சுவர். ரைட், 6 கேள்வி வரும். ரைட், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சோ டைரக்டா வந்து உங்களுக்கு எம்சிக்யூல 6 சரி அடிக்கணும். அதனால யாரும் நிறுவல் இது போற கஷ்டம் ஏண்ட முன்னுக்கோ இல்லைன்னு சொன்னா யார்ட்டையும் பேசி டீச்சர்ஸ்டே சொல்லப்படா. ஏன்னா நிறுவல் ஆக ஈஸி. ஏண்டா நிறுவல் கேள்விகள் வந்து உங்களோட இஷ்டப்படி செய்யணும். மத்த கேள்விகள்லாம் ஒரு மெத்தடி தானே, நிறுவல் கேள்வி வந்து அவங்களோட இஷ்டப்படி செய்யணும். சோ அதனால இதை நல்லா விளங்கி கொள்ளுங்க. ரைட், ஓகே. அழகா போகும், மெதுவா போகும், கான்பிடென்டா போகும். ரைட், யாரும் இணைகரமும் வரும் தானே விளங்கல முகமது அலி சார்? இதுல இணைகரமும் வரும் தானே?
ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ரைட் ரைட். இன்னைக்கு நாங்க படிக்கிறது வந்து வட்ட தேற்றம். ரைட். நான் ஒவ்வொரு நிறுவலா ஒவ்வொரு தேற்றமா சொல்லிட்டு வருவேன். உங்களுக்கு எப்படி விளங்குதோ அப்படி எழுதி கொள்ளுங்க. ரைட். ஒவ்வொரு தேற்றமா நான் சொல்லிட்டு வருவேன். உங்களுக்கு எப்படி விளங்குதோ அப்படி எழுதி கொள்ளுங்க. ரைட். முதலாவது வட்ட தேற்றம். வட்ட தேற்றம். வட்ட தேற்றம். வட்ட தேற்றம். வட்ட தேற்றங்கள். வட்ட தேற்றங்கள். லாஸ்ட் கிளாஸ்ல மரியம் கேட்ட கேள்விக்கும் நான் சும்மா ரஃபா சொன்னேன். ரைட். வட்ட தேற்றங்கள் எடுத்துக்கோன்னு சொன்னீங்கடா வட்டம் சம்பந்தப்பட்ட 4 பாடம் எங்களுக்கு ஓ லெவல்ல ஈக்குது. 4 பாடம் ஈக்குது. ஒன்று நாங்க வந்து 2 பாடம் கிரேட் 10ல படிப்போம். அதே மாதிரி 2 பாடம் கிரேட் 11ல படிப்போம். படிச்சோம். இது படிச்சோம். இது தெரியா படிச்சுவீங்களோ என்னமோ தெரியா. ரைட். ஓகே. கிரேட் 10ல வார பாடங்கள்ல முதலாவது பாடம் வட்டத்தின் கோணங்கள். வட்டத்தின் கோணங்கள். ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள். வட்டத்தின் கோணங்கள். வட்டத்தின் கோணங்கள். இரண்டாவது வட்டத்தின் நான். வட்டத்தின் நான் இல்லைன்னு சொன்னா வட்ட நான் கோட்ஸ். வட்டத்தின் நான் கோட்ஸ். வட்டத்தின் நான். ரைட். மூணாவது வட்ட நாட்பக்கல். சவுண்ட் கேக்குது இல்லையா? கேக்குது சார். ரைட். ஓகே ஓகே. வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கல். ரைட். அடுத்தது தொடலி. டான்ஜென்ட்ஸ். தொடலி. வட்ட நாட்பக்கல் படிச்சிட்டீங்களா? இல்ல சார், நான் தெரியுமே, கொஞ்சம் தெரியுமா. ஸ்கூல்ல ரைட். ஓகே ஓகே. மத்தவங்க ஓகே படிச்சிட்டீங்களா? படிச்சா படிச்சல மறைய மாட்டாங்க சார். மறைய படிச்சிட்டீங்க வட்ட நாட்பக்கல்? ஓ சார். தொடலி படிச்சிட்டீங்களா? ஓ. ரைட் ரைட் ரைட். பிரச்சனை யாரும் கவலைப்படுவானுமா? இப்ப படிப்போம் அதை. ரைட். சோ வட்ட நாட்பக்கல் தொடலி இப்ப படிப்போம். ரைட். சோ யோசிக்க வேணும். ரைட். சோ இந்த 4 கேள்வியும் 4 பாடம் 4 பாடத்துல வட்டத்தின் கோணங்கள்ல 3 தேற்றங்கள் வரும். 3 வட்டத்தின் நான்கள்ல 2 தேற்றம் வரும். 2 தேற்றம் ஒரே தேற்றம் தான். தேற்றத்தின் மறுதலை. வட்ட நாட்பக்கல்ல 2 தேற்றம். தொடலில 2 ஒன்றை பிளஸ் எழுதிக்கோங்களேன். 3 தேற்றங்கள் வரும். சோ மொத்தம் எத்தனை தேற்றம்? 10 தேற்றங்கள். 10 தேற்றங்கள். சோ இந்த 10 தேற்றத்தை படிச்சுட்டு நாங்க ஈஸியா கேள்விக்கு போவோம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி. ரைட். எனக்கு இன்ட்ரெஸ்டான பாடம் இந்த நிறுவல் தான். ஓலோல இருந்தா இப்ப தான் இன்ட்ரெஸ்டான பாடம் நிறுவல். ரைட். எழுதிக்கொள்ளுங்க. சரி. விலங்கல்ல முகமது அலி. அவங்களுக்கு இப்பயும் நிறுவல் ஈகா சார். எங்களுக்கு வந்து நிறுவல் சொன்னா நிறுவல் இல்லை. எங்களுக்கு வந்து நாங்க என்ன செய்யணும்டா நாங்க வந்து புதுசா ஒரு அல்கோரித்தம் ஒன்று உருவாக்கும். இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா, இப்ப உங்களுக்கு வந்து ஒரு தேற்றம் ஒன்று தந்து அந்த தேற்றத்தை தானே வச்சு செய்யறாங்க. நாங்க புதுசா ஒரு தேற்றத்தை கண்டுபிடிச்சு அந்த தேற்றத்தை வச்சு செஞ்சுட்டு போவோம். கிளியர்? அதான் இப்ப 4th இயர் ரிசர்ச் வந்து அது ரிலேட்டடா தான் வரும். ரைட். ஓகே. ரைட். பாவம் வட்டத்தின் கோணங்கள் டெஸ்டுக்கு. வட்டத்தின் கோணங்கள். வட்டத்தின் கோணங்கள்ல 3 தேற்றம் இருக்குது. 3 தேற்றம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. லேசி. ஏன் தெரியுமா வட்டம் லேசின்னு சொல்றேன்? வட்டத்துல வந்து எங்களுக்கு வட்டத்துல வந்து டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும் என்ன தேற்றம் யூஸ் ஆகும்னு சொல்லி. டக்குன்னு வட்டத்துல வந்துச்சுன்னு சொன்னா டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலும் என்ன தேற்றம் எங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி. அப்ப அந்த தேற்றத்துக்கு எங்களுக்கு நாங்க ஐடியா எடுத்தோம்னு சொன்னா ஈஸியா செஞ்சுட்டு போகலாம். ரைட். அதான் நான் வட்டம் லேசின்னு சொல்றேன். முக்கோணம் செய்வோம். ரைட். முக்கோணம் இப்பெல்லாம் அடுத்த இன்னொரு 2-3 பாடம் படிச்சுட்டு முக்கோணம் செய்வோம். இதுல பிராக்டிஸ் ஆகும். ரைட். முதலாவது தேற்றம் என்ன சொல்லுன்னு சொன்னா வட்டம் இது மையம். ரைட். சோ வட்டத்துல பரிதியில 2 துண்டு எடுக்கிறேன் நான். நல்லா காணிச்சுக்கோங்க. பரிதியில ஒரு துண்டு, 2 துண்டுல பரிதியில 2 பாயிண்ட். சோ துண்டு எடுக்கிறேன். இத அடுத்த பரிதியை சொல்லுவோம் ஏனைய பரிதின்னு சொல்லி. பரிதியில ஒரு பகுதி எடுத்து மத்த பரிதிக்கு சொல்லுவோம் ஏனைய பரிதி. இந்த பரிதியில 2 துண்டால வார கோணங்கள் பாருங்க. நல்லா பார்த்துக்கொள்ளுமா.
பாருங்க அந்த துண்டால வார கோணங்கள் அது எல்லாம் பருமனில் சமன். பருமனில் சமன். உதாரணமா இது 10 பாகைன்னு சொன்னா இது 10 பாகை, இது 10 பாகை, இது 10 பாகை, இது 10 பாகை. விளங்கிச்சா? விளங்கிச்சா? முதலாவது தேற்றம் நல்லா விளங்கி கொள்ளணுமா? நல்லா விளங்கி கொள்ளணும். ஏன்னு சொன்னா நல்லா பாருங்க, ஏதாவது ஒரு இடத்துல வட்டம் வந்திக்குது, வட்டம் வந்திக்குதுன்னு சொன்னா கோணங்கள் உங்களுக்கு விளங்குது, கோணம் என்னென்ன வார மாதிரி விளங்குது. அத நேரம் நீங்க யோசிக்கணும், பரிதியில ஏதாவது 2 புள்ளியில இருந்து கோணங்கள் வந்திக்குதான்னு சொல்லி பாருங்க. கோணங்கள் வந்திக்குதான்னு சொல்லி பாருங்க. அப்ப கோணங்கள் வந்தீங்கன்னு சொன்னா அது பருமன்ல சமன். எல்லா கோணங்களும் சமனாத்தான் இருக்கும். ரைட்? கிளியர்? முதலாவது தேற்றம். முதலாவது தேற்றம் கிளியரா? யாரு சார் டவுட் சிக்குதா? மரியம் கிளியரா? ஷம்லா ஓகேயா? Yes, sir. ஜஹரா ஓகேயா? ஜஹரா இந்தியா புள்ளியண்டோ. சுகேஷ், அதீப், Okay, sir. ரைட்? ஓகே. இது முதலாவது தேற்றம். 10ஆம் ஆண்டு படிச்சது தான், நான் சும்மா ஒரு மீட்டல். ரைட்? ரெண்டாவது தேற்றம் என்ன சொல்லுன்னு சொன்னா வட்டம். ரைட்? வட்டம முட்டை மாதிரிக்கும் வட்டம. ரைட்? நல்லா காணிச்சு கொள்ளுங்க. ரெண்டாவது தேற்றம் அதே மாதிரி பரிதியில 2 புள்ளியில இருந்து மையமுக்கு வாரது 2 மடங்காய்க்குமா பரிதிக்கு வாரத்தை விட. உதாரணமா இது 20 பாகை என்று சொன்னா இது 10 பாகை ஆயிக்கும். பாருங்க, பரிதியில 2 புள்ளியிலிருந்து மையமுக்கு வருது, அது என்ன ஆயிக்குமா பரிதிக்கு வாரத்தை விட 2 மடங்காய்க்கும். இது 20, இது 40, இது 30, 60, 70, 140. சோ அப்படி வரும். அதே மாதிரி இது எத்தனை ஆயிக்கும்? 10 ஆயிக்கும். உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் சமனே. இது எத்தனை ஆயிக்கும்? 10 ஆயிக்கும். நீங்க ஒன்றை மட்டும் வரைஞ்சுக்கோங்க, உங்களுக்கு விளங்கும். சும்மா எல்லாம் வரைஞ்சு போடும். ப்ரூஃப் ட்ரை பண்ணுங்க, யாரும் ஏலாண்டு விட்டுறது இல்ல. ப்ரூஃப் ஏண்டா உங்களுக்கு MCQ 6 மார்க்ஸ் சும்மாவே மார்க்ஸ் வந்துடும். ரைட்? கிளியர்? இது விளங்கிச்சா? இது விளங்கிச்சா? பரிதியில 2 மையமுக்கு வாரது 2 மடங்காய்க்கும். இவர் 2 மடங்காய்க்குமா மையமுக்கு வார 2 மடங்காய்க்கும் ஏனைய பரிதிக்கு வாரத்தை விட. ரைட்? 3. ரைட்? மூணாவது அரைவட்ட கோணம் செங்கோணம். அப்படின்னு சொன்னா விட்டம் அமைக்கிற கோணம் செங்கோணம்னு சொல்லுவோம். எப்படி வரும்? 2 புள்ளி, இந்த புள்ளிகள் பரிதியில வரைகிற கோணம் 90 பாகையாயிக்கும். பரிதியில வர கோணம் 90 பாகையாயிக்கும். விளங்கிச்சா? விட்டம் அமைக்கிற கோணம் 90 பாகை. அப்ப உங்களுக்கு ஈஸியா விளங்கி கொள்ளணும் என்னன்னு சொன்னா, ஒரு விட்டத்திலிருந்து கோணங்கள் வருதுன்னு சொன்னா அது 90 ஆயிக்கும். ஒரு விட்டத்திலிருந்து கோணங்கள் வருதுன்னு சொன்னா அது 90 ஆயிக்கும். இது 3 தேற்றமும் தான் நீங்க கிரேட் 10ல படிச்சீங்களா? எனக்கு என்ன தெரியும், படிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, படிச்சா சரி. இப்ப படிச்சா சரி. படிச்சலான்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க இத 3. ரைட்? கிளியர்? நல்லா தலையில வச்சுக்கொள்ளுங்க இந்த 3 தேற்றத்தை. படத்தை கண்ணுக்கு வச்சுக்கொள்ளுங்க. தேற்றத்தை பாடமாக்குறது இல்ல. நிறைய பேர் தேற்றத்தை பாடமாக்கி சாவாங்க. ரைட்? தேற்றத்தை பாடமாக்கணும், படங்களை கண்ணுக்கு வச்சுக்கொள்ளுங்க. நான் படத்தை வச்சுட்டு தான் தேற்றத்தை சொல்றேன், நம்ம பாடமாக்கி இல்ல. படத்தை கண்ணுக்கு வச்சுக்கொள்ளுங்க. பரிதியில 2 புள்ளியிலிருந்து வார ஏனைய பரிதிக்கு வரைகிற கோணங்கள் சமன். பரிதியில 2 புள்ளியிலிருந்து மையமுக்கு வரைகிற கோணம் 2 மடங்காய்க்கும் ஏனைய பரிதிக்கு வரைகிற கோணத்தை விட. அடுத்தது அரைவட்ட கோணம் செங்கோணம். விட்டம் அமைக்கும் கோணம் செங்கோணம். 3வது விட்டம் அமைக்கும் கோணம் செங்கோணம். சும்மா எழுதி கொள்வான, படத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ரைட்? கிளியர்? என்ன டவுட் கேட்டீங்க? ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ரைட் காணிச்சு கொள்ளுங்க. இது ஓகே தானே ஷம்லா? அரைவட்ட கோணம் செங்கோணம் சரியா? யாரு சார் டவுட் இல்லைன்னு சொன்னா அன்மியூட் பண்ணி கேளுங்க. சரியா? நல்லா காணிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டையும் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா பாத்துக்கோங்க ஷம்லா. ஒரு வட்டம், யாரு சார் டவுட் தான் கேளுங்க. வட்டம் தேற்றம் விளங்கினா தான் போயிடும் அடுத்த கட்டத்துக்கு.
விளங்கும் வரைக்கும் நான் போய மாட்டேன். பாருங்க, வட்டத்துல 2 புள்ளி, இத சொல்லும் பரிதியில ஒரு பகுதி. சரியா சரியா ஷம்லா? ஓகேயா ஷம்லா? விளங்கிச்சா? பரிதி 2 பகுதி. ஓகே சார். ரைட். இதுல 2 புள்ளியிலிருந்து கோணங்கள் வரும் தானே? பாருங்க, இப்படி ஒரு கோணம் வரும். ரைட்டா? அதே மாதிரி இப்படி ஒரு கோணம் வரும். அதே மாதிரி இப்படி ஒரு கோணம் வரும். நிறைய கோணம் வரும். நாங்க எடுக்கிற அளவு இப்படி ஒரு கோணம் வரும். அதே மாதிரி இப்படி கோணம் வரும். இப்படி நிறைய கோணங்கள் வருங்க. அந்த கோணங்கள் எல்லாம் பருமன்ல சமன், பருமனில் சமன் அப்படின்னு சொன்னா, இந்த கோணம் எக்ஸ்ன்னு சொன்னா இவர் எக்ஸ், இவர் எக்ஸ், இவர் எக்ஸ், இவர் எக்ஸ், இவரும் எக்ஸ், எல்லாம் எக்ஸ். ஷம்லா விளங்கிச்சா? ஓகே சார். ரைட். செகண்ட், ரெண்டாவது வட்டம் மையம். அதே மாதிரி வட்டத்துல 2 புள்ளியில இருந்து, வட்டத்துல 2 புள்ளியில இருந்து மையமுக்கு வரைகிற கோணம் விளைஞ்சா, பரிதிக்கு இல்ல மையமுக்கு வரைகிற கோணம். வட்டத்துல 2 புள்ளியில இருந்து மையமுக்கு வரைகிற கோணம் இவரு 2 மடங்காய்க்குமா பரிதிக்கு வரைகிற கோணத்தை விட. அப்படின்னு சொன்னா இவரு 2 மடங்கு. உதாரணமா இவரு 20 பாகை என்று சொன்னா இவரு 10 பாகை. இந்த கோணத்துல 2 மடங்காய்க்கும் இவரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கோணம் பெருசாயிக்கும். அதே மாதிரி தான் இப்படி வரைஞ்சான்னு சொன்னா, இப்ப இந்த பகுதியில் இந்த நான் எடுத்துக்கிறேன், இதுல இருந்து இப்படி மையமுக்கு வரைஞ்சான்னு சொன்னா இவரு இது எக்ஸ்ன்னு சொன்னா எத்தனை இருக்கும்? 2x ஆயிக்கும். கிளியர்? விளங்கிச்சா ஷம்லா? ஓகே சார். ரைட். இது ஓகே. அரைவட்ட கோணம், செங்கோணம். எல்லாம் படத்தை நல்லா கண்ணுக்கு வச்சுக்கொள்ளுங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி. ரைட்? என்ன நடக்குது? தேற்றத்தை எழுதணும் தானே சார்? தேற்றம் வந்து தேற்றம் வந்து எழுதணும். படத்தை வச்சுக்கொண்டா எங்களுக்கு போதும். தேற்றம் எழுத எழுமா, வசனம் எழுதுற பிரச்சனை இல்லை. அந்த படத்தை கண்ணுக்கு ஒன்னாவது படத்துக்கு துண்ட கோணங்கள் சமன் தானே எழுதுரு. துண்ட கோணங்கள் சமன், அது பொருள். ரைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் நான் படத்தை கண்ணுக்கு வச்சுக்கோன்னு சொல்றேன்னு சொன்னா, பார்ட் 1ல உங்களுக்கு கேள்வி வந்தேன்னு சொன்னா டக்குன்னு மீட்டர் ஆகும், ஐடியா வரும். கோணங்கள் கேட்டு கேள்விகள் வரும், டக்குன்னு மீட்டர் ஆகும். ஏன்னா இதே பேட்டர்ன்ல தான் வரும். சோ நல்லா வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, பரிதியில 2 பகுதியில இருந்து வார கோணங்கள் வருதான்னு சொல்லி பாருங்க. இதுக்கெல்லாம் சொல்ல துண்ட கோணம்னு சொல்லி. அதே மாதிரி பாருங்க, பரிதியில மையமுக்கு வந்து அதோட பரிதியிலிருந்து பரிதியில இருந்து மையத்துக்கு வந்து ஏனைய பரிதிக்கு வாரான்னு சொல்லி பாருங்க. அதுக்கு பிறகு விட்டம் ஒரு கோணம் அமைக்குதான்னு சொல்லி பாருங்க. பார்த்தான்னு சொன்னா அத ஐடியா தான் உங்களுக்கு டைரக்டா யூஸ் பண்ணணும். சோ பார்ட் 1 கேள்விகள் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஓகே? 3 தேற்றம் ஓகே எல்லாரும்? என்ன சார் டவுட்ஸ் இருக்குதா? இல்ல சார். ரைட். ஓகே. அடுத்து பாப்போம் வட்டத்தின் கோணங்கள். ஓகே, வட்டத்தின் நாண்கள். ரெண்டாவது பாடம் கிரேட் 10ல நாங்க படிச்சோம். வட்டத்தின் நாண்கள், கோட்ஸ். வட்டத்தின் நாண்கள், வட்டத்தின் நாண்கள். எங்களுக்கு தெரியும் ஒரு வட்டம் இது மையம். ரைட்? உங்களுக்கு தெரியும் பரிதியில பரிதி 2 புள்ளிகளை தொற்றமாய் வரையறதெல்லாம் நாங்க சொல்லுவோம் நான். அப்ப விட்டமும் ஒரு நான், விட்டத்தும் ஒரு நான். ரைட்? விட்டம் நான் குடும்பத்துல வரும். ரைட்? நான் என்ற குடும்பத்துல வரும் நான். இந்த இதுக்கு நாங்க சொல்லுவோம் நான் என்று சொல்லுவோம். நான் விட்டமும் ஒரு நான், மிகப்பெரிய நான் விட்டம் என்று சொல்லுவோம். ரைட்? சின்ன காலத்துல படிச்சது இதெல்லாம் நான். அப்ப நான் சம்பந்தமான தேற்றம் இது. நான் சம்பந்தமான தேற்றம் என்ன தேற்றம்னு பார்ப்போம். தேற்றம், தேற்றத்தின் மறுதலை, ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். தேற்றம், தேற்றத்தின் மறுதலை. பாருங்க, ஒரு நான் நீக்குது. இந்த நான் ஒரு நான், இப்படி ஒரு நான் நீக்குது. நல்லா கணிச்சு கொள்ளணும். நான் தேற்றத்தை பார்த்து கொள்ளணும். வட்டத்திர மையம்ல இருந்து என்ன சொன்னான்னு சொன்ன முதலாவது தேற்றம், வட்டத்திர மையம்ல இருந்து நாண்ட இந்த நாண 2ஆ பிரிச்சு அப்படின்னு சொன்ன நாண்ட நடுப்புள்ளி 2ஆ பிரிச்சு நாண்ட நடுப்புள்ளி. நல்லா கணிச்சுக்கணும் தேற்றம் என்னன்னு சொல்லி. வட்டத்திர மையம்ல இருந்து நாண்ட நடுப்புள்ளிக்கு வரைகிற கோடு செங்குத்தாக இருக்குமாம்.
செங்குத்தாக இருக்குமாம். கிளியர்? விளங்கிச்சா? விளங்கிச்சா? விளங்கல? நான் மையம்ல இருந்து வட்டத்துல மையம்ல இருந்து ரைட், வட்டத்துல மையம்ல இருந்து இந்த நாண்ட நடுப்புள்ளின்னா உங்களுக்கு தெரியும், அது விளங்கப்படுத்த தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நானை வந்து ரெண்டா பிரிச்சு வார புள்ளி ரைட். சோ அந்த புள்ளி ரெண்டையும் இணைக்கிற நேரம் வாரது இந்த கோடு இந்த நானுக்கு செங்குத்தாக இருக்குமாம். செங்குத்தாக இருக்குமாம். இருக்கும். கிளியர்? தேற்றம் விளங்கிச்சா? ஓ சார். விளங்கிச்சா? ரைட். மையம்ல இருந்து நான நடுப்புள்ளிக்கு வரைகிறது செங்குத்தாக இருக்குமாம். இது தேற்றம். அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒரு கேள்விக்குதுன்னு வைங்க, சும்மா சொல்றேன்னு ஒரு கேள்விக்குதுன்னு வைங்க ரைட். நீங்க வந்து தேற்றத்தை பயன்படுத்தி எடுக்கணும். இப்படி ஒரு கேள்விக்குதுன்னு வைங்க. இப்ப கண்டுபிடிக்கணும். உதாரணமா சொல்றான், இது 3 சென்டிமீட்டர்னு சொல்றான், இது 3 சென்டிமீட்டர்னு சொல்றான். அப்ப இது நடுப்புள்ளின்னு உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு கேள்வி இருந்தான்னு சொன்னா நீங்க வந்து பார்க்கணும் ஃபர்ஸ்டுக்கு இந்த மையம் இந்த நாண்ட நடுப்புள்ளிக்கு வரைஞ்சிக்குதான்னு சொல்லி ஃபர்ஸ்டுக்கு பார்க்கணும். அப்படி வரைஞ்சிருந்தா தான் இந்த தேற்றம் யூஸ் பண்ணணும் ரைட். சோ நடுப்புள்ளிக்கு வரைஞ்சிருந்தான்னு சொன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது செங்குத்தாகும். நல்லா விளங்கிக்கணும். தேற்றம் அந்த இடத்துல நிறைய பேர் சரியா தான் வரும், இது செங்குத்தா வரும். ஆனா இந்த தேற்றத்தை நிறைய பேர் பாக்குறது இல்ல. பார்க்க பழகிக்கொள்ளுங்க. உதாரணமா சிலவங்க இப்படி இருந்தாங்களே, கேள்வி வரண்டா இதுல அந்த கேள்வி வரண்டா பைத்தகரஸ் போடுற கேள்வியா தான் வரும். லேஸ் செங்குத்துன்னா பைத்தகரஸ் தானே. இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு, இப்ப தெரியும் அவங்களுக்கு, இது வந்து நான் சொல்றேன் இது 4 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர் சொல்றேன். இந்த நாண்ட நடுப்புள்ளி இல்ல. இப்படி ஒரு கோடு வரைஞ்சிருந்தான்னு சொன்னா யார் ஒருத்தர் செங்குத்துன்னு எடுத்தான்னு சொன்னா இந்த தேற்றப்படி பிழை. அதனால ஃபர்ஸ்ட் பாருங்க, மையம்ல இருந்து நாண்ட நடுப்புள்ளிக்கு வரைஞ்சிக்குதான்னு சொல்லி பாருங்க. பார்த்தா தான் உங்களுக்கு செங்குத்துன்னு எடுக்க இயலும். நான் பார்ட் 1 கேள்வி செய்யற நேரம் இன்னும் உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன் ரைட். பார்ட் 1 கேள்வி செய்யற நேரம். சோ இப்போதைக்கு இதை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்க, மிச்சம் யோசிக்க வேணும் ரைட். மூளை பழுதாயிடும். சரி. சோ இதான் ஃபர்ஸ்ட், மையம்ல இருந்து நாண்ட நடுப்புள்ளிக்கு வரைகிறது செங்குத்தாக இருக்கும். இது ஓகே? கிளியர்? இது கிளியர்? ஓகே. அடுத்தது தேற்றத்தின் மறுதலை, கன்வர்ஸ் ஆஃப் தியரம் ரைட். தேற்றத்தின் மறுதலை என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒருத்தன் பார்த்தா என்ன செஞ்சான், ஃபர்ஸ்டுக்கு வந்து என்ன செஞ்சான் மையம்ல இருந்து நடுப்புள்ளிக்கு வரைஞ்சு செங்குத்துன்னு சொன்னான். மையம்ல இருந்து நடுப்புள்ளிக்கு வரைஞ்சிட்டு செங்குத்துன்னு சொன்னான். இப்ப என்ன செய்யறான்னு சொன்னா தேற்றத்தின் மறுதலை மையம்ல இருந்து இந்த கோட்டுக்கு செங்குத்தாக வரைகிறான். வரைஞ்சிட்டு சொல்றான் இந்த நாண ரெண்டா பிரிக்கும்னு சொல்றான். ஃபர்ஸ்டுக்கு மையம்ல இருந்து நடுப்புள்ளிக்கு வரைஞ்சிட்டு செங்குத்துன்னு சொன்னான், இப்ப மாறி என்ன செய்யறான், மையம்ல இருந்து நானுக்கு செங்குத்து கோட வரைஞ்சிட்டு இந்த நாண ரெண்டா பிரிக்கும்னு சொல்றான். கிளியர்? விளங்கிச்சா? விளங்கல் ரைட். கிளியர்? உதாரணமா இப்படி தாரான், மையம் நான் செங்குத்து வரைஞ்சிக்கிறான் ரைட். இந்த நாண்ட இப்ப இது ஏ ஓ பி, இப்ப சொல்றான் ஏபி சமன் 10 சென்டிமீட்டர் சொல்றான். அப்ப ஏஓ என்னன்னு கேக்குறான். ஏஓ என்ன? 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர். எப்படி எடுத்தீங்க 5 சென்டிமீட்டர்? தேற்றத்தின் மறுதலை. உங்களுக்கு தெரியும், மையம்ல இருந்து ஒரு நானுக்கு செங்குத்து வரைஞ்சோம்னு சொன்னா இது ரெண்டா பிரிக்கும். அப்ப இது 10 சென்டிமீட்டர் சொன்ன இது எத்தனை? 5 சென்டிமீட்டர். கிளியர்? விளங்கிச்சா? ஓ சார். ரைட். ஓகே. கிளியர்டா? சரி, எல்லாரும் ஓகேயா? கிளியரா? விளங்கிச்சா? சோ ரெண்டும் ஒன்று தான், தேற்றமும் தேற்றத்தின் மறுதலையும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. வட்டத்தின் நான்கால 2 தேற்றம் தான், 1 தேற்றம் தேற்றத்தின் மறுதலை. 5 தேற்றம் படிச்சுட்டோம். 10ஆம் நாள்ல 5 தேற்றம் படிச்சுட்டு வந்தோம் ரைட். 5 தேற்றத்தை நல்லா தலையுழு வச்சுக்கோங்க, படத்தோட வச்சுக்கொள்ளுங்க ரைட். படத்தோட வச்சுக்கொள்ளுங்க தலையுழுக்கு. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு ப்ரூஃப் செய்யலும், இன்ட்ரெஸ்டா செய்யலும். ப்ரூஃப்ன்ற இன்ட்ரெஸ்ட் தான் ரைட். ஏண்டா அந்த ஒரு விஷயத்துலதான் ஓலோவல் மேட்ச்ல அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் மூளை பாதிச்சிருந்தாங்க ரைட். அடுத்தது 3வது கிரேட் 11ல நாங்க
படிச்ச போறோமோ படிச்சிட்டோமோ என்னமோ ரைட். மூணாவது வட்டத்தின் நாட்பக்கல், வட்ட நாட்பக்கல், வட்ட நாட்பக்கல். பயந்திரவானம் இன்னும் படிக்கல சார் சொல்லி பயந்திரவானம் இப்ப படிப்போம். வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கல் என்ன சொல்லுதுண்டா இறங்கி கொள்ளும். வட்ட நாட்பக்கல்டா என்னன்னு சொல்லி விளைக்கொள்ளும். வட்ட நாட்பக்கல்டா என்னன்னு சொல்லி விளைக்கொள்ளும். வட்ட நாட்பக்கல்ன்ற என்னண்டா, உதாரணம் ஒரு வட்டம் நாட்பக்கல்ல எத்தனை மூலைகள் இருக்கும்? மூலைகள் 4 மூலை. ஒரு நாட்பக்கல்ல 4 மூலை. உங்களுக்கு தெரியும் நாட்பக்கல்னா என்னன்னு தெரியும். சதுரம் ஒரு நாட்பக்கல், செவ்வகம் ஒரு நாட்பக்கல், இணைகரம் ஒரு நாட்பக்கல், எல்லாம் 4 பக்கங்கள் இருந்தா நாட்பக்கல். நாட்பக்கல், எஸ், வெரி குட். அப்ப நாட்பக்கல்ல 4 மூலைகள். அந்த 4 மூலைகளும் ஒரு வட்டத்துல பரிதியில இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த 4 மூலைகளும் வட்டத்துல பரிதியில இருந்துச்சுன்னு சொன்னா அத டிரெக்டா நாட்பக்கல்னு சொல்லும். வட்ட நாட்பக்கல்னு சொல்லும். கிளியர்? ஒரு வட்டத்துல நாட்பக்கல்ல 4 மூலையும் வட்டத்திட பரிதியில இருந்துச்சுன்னு சொன்னா அத சொல்லுவோம் வட்ட நாட்பக்கல். வட்டம் அதோட நாட்பக்கல், வட்ட நாட்பக்கல். ரைட்? கிளியர்? இது ஒரு வட்ட நாட்பக்கலான்னு சொல்லுங்க பாப்போம். இது ஒரு வட்ட நாட்பக்கலா? இல்ல இல்ல இல்லையே. 4 மூலையும் வட்டத்துல பரிதியில இல்ல, அதனால் இது ஒரு வட்ட நாட்பக்கல் இல்லை. ரைட். இப்ப பாப்போம். இப்ப வட்ட நாட்பக்கல 2 தேற்றம். முதலாவது தேற்றம் என்ன சொல்லுதுண்டா, முதலாவது தேற்றம் என்ன சொல்லுன்னு சொன்னா, வட்ட நாட்பக்கல்ல எதிரெதிரான கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகையாம். உதாரணமா இது 10 பாகையா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த கோணத்திட பெருமானம் 170 பாகையா இருக்கும். இது 20 பாகையா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த கோணத்திட பெருமானம் 160 பாகையா இருக்கும். கிளியர்? எதிரெதிரான பக்கங்களோட எதிரெதிரான கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகையாம். கிளியர்? விளங்கிச்சா? எதிரெதிரான கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. லேசான தேற்றம், லேசான தேற்றம், ஈஸியான தேற்றம். ரைட்? எதிரெதிரான கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகையாம். ரைட்? சோ எழுதி கொள்ளுங்க. முதலாவது தேற்றம் எதிரெதிரான, நான் இதே படத்திலே போட்டுக்கொள்றேன். 10, 20. ரைட்? உங்களுக்கு விருப்பமா எழுதி கொள்ளுங்க. இது முதலாவது தேற்றம். இது முதலாவது தேற்றம். இரண்டாவது தேற்றம் என்ன சொல்லுதுண்டா, வட்டம் வட்டம் வட்ட நாட்பக்கல், வட்ட நாட்பக்கல், வட்ட நாட்பக்கல ஒரு பக்கத்தை நீட்ட கிட்ட வார புறக்கோணம். இதத்தான் சொல்லும். வட்ட நாட்பக்கல்ட ஒரு பக்கத்தை நீட்ட கிட்ட வார புறக்கோணம் அகத்தெதிர் கோணத்துக்கு சமணம். இந்த கோண உள்ளுக்கிற கோணம் அகத்தெதிர் கோணம், அகம் எதிர்கோணம் இந்த கோணத்துக்கு சமணம். இது 20 பாகை என்று சொன்னா இது 20 பாகை. ரைட்? அதே மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் எந்த பக்கத்தை நீட்டினாலும் சரி. உதாரணமா இந்த பக்கத்தை நீட்டினா இந்த கோணம் எந்த கோணத்துக்கு சமன்? இதுக்கு சமன். உதாரணமா இது 70 பாகைன்னு சொன்னா இது எத்தனை? 70 பாகை. கிளியர்? விளங்கிச்சா? ரெண்டு தேற்றம் விளங்கிச்சா? கிளியரா? சூரா? ரைட், ஓகே. எல்லாருக்கும் ஓகேயா? கிளியரா? நல்லா காணிச்சுக்கொள்ளுங்க. ரைட். இப்ப எங்களுக்கு டிரெக்டா சொல்லேலும் வட்டத்துல 4 மூலையும் வட்டத்துல பரிதியில் நாட்பக்கட 4 மூலையும் வட்டத்துல பரிதியிலின்னு சொன்னா வட்ட நாட்பக்கம் டிரெக்டா சொல்லு. இப்ப உங்களுக்கு டிரெக்டா சொல்லலும், அது டிரெக்டா எடுக்கலும். ஏதாவது ஒரு தேட்டத்துல டக்குன்னு சொன்னா டிரெக்டா வட்ட நாட்பங்கள் எடுக்கலும். அதை ப்ரூவ் பண்ணிட்டேன் இங்க தேவை உங்களுக்கு தெரியும். சில கேள்விகள் கேட்பான், ஏதாவது ஒரு நாட்பக்கல் வட்ட நாட்பக்கல் ப்ரூவ் பண்ணு கேட்பான், நிறுவு. உதாரணமா சும்மா ஒரு நாட்பக்கல் தந்திக்கிறான், சும்மா ஒரு நாட்பக்கல். இந்த நாட்பக்கல் வட்ட நாட்பக்கல் கேட்டா, வட்ட நாட்பக்கல் ப்ரூவ் பண்ணு கேட்டா 2 தேற்றத்தையும் காட்டினா சரி. முதலாவது தேற்றம் என்ன? எதிரெதிரான கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை என்று காட்டுங்க. காட்டினா இந்த நாட்பக்கல் ஒரு வட்ட நாட்பக்கல். கிளியர்? ஒரு நாட்பக்கல் தந்து
180 பாகைன்னு காட்டினா அது ஒரு வட்ட நாட்பக்கல். சில சில இடத்துல அவங்களுக்கு டிரெக்டா முடிவெடுக்கலும், இதை சுத்தி வட்டம் வந்தீங்கன்னா டிரெக்டா முடிவெடுக்கலும் அவங்களுக்கு காட்டிட்டெல்லாம் மிக தேவையில்லை. சில இடங்கள்ல கேள்வி கேட்பான், ஒரு நாட்பக்கல் தந்துட்டு அந்த நாட்பக்கல் வட்ட நாட்பக்கல் ப்ரூஃப் பண்ணிட்டு கேட்டா எதிரான கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகைன்னு காட்டினா இது ஒரு வட்ட நாட்பக்கல். கிளியர்? விளங்கிச்சா நான் என்ன சொல்றேன்? சார் ஒரு தேட்டத்தை மட்டும் நீ காட்டினா சரிதானே சார்? எஸ், ஒரு தேட்டத்தை நிறுவினாலும் சரி. நீங்க எதிரான கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகைன்னு காட்டிட்டு அதுக்கு பிறகு எழுதுங்க வட்ட நாட்பக்களோட தேற்றத்தை அப்படியே எழுதுங்க. உங்களுக்கு விளங்கும் தானே? வட்ட நாட்பக்கல் ஒன்றின் எதிரான கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். என்ன போகுது? ரைட்? கிளியர்? விளங்கிச்சா? ஓ சார். ரைட். இது ஒன்று. அப்படி இல்லைன்னு சொன்னா சிலவங்க வந்து என்ன செய்வாங்க, ரைட் இதை காட்டேலா ஆனா இப்படி காட்டேலும் என்ன செய்யலும், ஒரு பக்கத்தை நீட்டி தந்திக்கிறான் நாட்பக்கல் ஒன்றுட. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமண்டு காட்டுங்க. இந்த கோணத்துக்கு சமண்டு காட்டினாலும் இது ஓர் நாட்பக்கல், வட்ட நாட்பக்கல். இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமண்டு காட்டினாலும் அது ஒரு வட்ட நாட்பக்கல். இதை டிப்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒன்றே எதிரான கோணங்களோட கூட்டுத்தொகை 180ன்னு காட்டுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இவருக்கு காட்டுங்க அகத்தெதிர் கோணத்துல கூட்டுத்தொகைக்கு அகத்தெதிர் கோணத்துக்கு சமம், இவருக்கு சமம். ரைட்? கிளியர்? விளங்கிச்சா? ஓ சார். ரைட். ஓகே 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 ரைட். அதுவும் சரி, வட்ட நாட்பக்கல் சரி. அவ்வளவுதான் தேற்றமா, அவ்வளவுதான் பாடமா. வட்ட நாட்பக்கல் அவ்வளவுதான் பாடம். உங்களுக்கு வேணும்ன்ற வைத்தா கேள்வி செய்யுங்க. கேள்வி செய்யும் சரி. ரைட். அடுத்தது 4வது. நான் பாட்டு கேள்வி செய்வேன், பயந்துருவாங்க. வட்டத்தின் தொடலி. வட்டத்தொடலி டேஞ்சன்ஸ். நல்லா காணிச்சுக்கொள்ளுங்க. இதுல 3 தேற்றம், 2 தேற்றம் தான் யூஸ் ஆகும். பரவாயில்ல, 3வது தேற்றம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு வட்டம் தொடலின்னு சொல்ற என்னன்னு சொன்னா, வட்டத்துக்கு வெளியில ஏதாவது ஒரு புள்ளிய, வட்டத்துல ஏதாவது ஒரு புள்ளிய தொட்டுட்டு போற இத கோட்டுக்கு தான் சொல்லுவோம் தொடலின்னு சொல்லுவோம். தொடலி. இந்த இடத்த சொல்லுவோம் நாங்க, இந்த புள்ளிய சொல்லுவோம் தொடு புள்ளின்னு சொல்லுவோம். தொடு புள்ளி. ரைட்? ஒரு வட்டத்துல மையம், ரைட்? வட்டத்துல வெளியில ஏதாவது ஒரு புள்ளிய தொட்டுட்டு போறது, ஒரு புள்ளிய தொட்டுட்டு போற அந்த கோட்டை தான் சொல்லுவோம் நாங்க தொடலின்னு சொல்லுவோம். ரைட்? தொடலிட ஃபெஸ்ட் தேற்றம் என்ன சொல்லுதுண்டா, தொடலி ரைட் ஒரு புள்ளிய தொட்டுட்டு போவோமா, சரியா ஒரு புள்ளிய தொடும், அதான் தொடலி. தொடலிட ஃபெஸ்ட் தேற்றம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, மையம்ல இருந்து தொடு புள்ளிக்கு வரைகிற கோடு, மையம்ல இருந்து தொடு புள்ளிக்கு வரைகிற கோடு தொடலிக்கு செங்குத்தாக இருக்குமாம். முதலாவது, மையம்ல இருந்து தொடு புள்ளிக்கு வரைகிற கோடு தொடலிக்கு செங்குத்தாக இருக்குமாம். கிளியர்? ரைட். மையம்ல இருந்து தொடு புள்ளிக்கு வரைகிற கோடு செங்குத்தாக இருக்குமாம். ரைட். ரைட். அடுத்தது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வட்டம் மைக் ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம்
ரைட் சாரி ரைட் காணிங்க ஒரு வட்டம் வட்டத்துல தொடலி ரைட் வட்டத்துல தொடலி என்ன சொல்றேன்னு நல்லா கணிச்சுக்கொள்ளுங்க வட்டத்துல தொடு புள்ளியில இருந்து பரிதியில ஏதாவது ஒரு இடத்துக்கு வரைகிற கோடு பாருங்க வட்டத்துல தொடு புள்ளியில இருந்து பரிதியில புள்ளி ஒன்றுக்கு வரைகிற கோடு நல்லா கணிச்சுக்கொள்ளணும் அந்த கோடு வட்ட தொடலியோட அமைக்கிற கோணம் இந்த கோணம் எதுக்கு சமன்னு சொன்னா அந்த தொடலி அந்த கோடால பரிதிக்கு வார கோணத்துக்கு சமனாம் இத சொல்லுவோம் ஒன்று விட்ட துண்ட கோணம்னு சொல்லி நல்லா விளைஞ்சா இது 20 பாகைன்னு சொன்ன இது எத்தனை 20 பாகை அதே மாதிரி பாருங்க இந்த கோட்டை பாருங்க இந்த கோடும் அதே மாதிரி தானே இந்த கோடும் அதே மாதிரி தான் அப்ப இந்த கோணம் எதுக்கு சமனாம் இந்த கோட்டு 2 புள்ளிகளாலும் வார கோணத்துக்கு சமன் இந்த கோணத்துக்கு சமன் இது வந்து 30 பாகைன்னு சொன்னா உதாரணம் 30 70 பாகைன்னு சொன்னா இது ஒரு 70 பாகை ரைட் கிளியர் விளைஞ்சா சார் இன்னும் பாருங்க படுத்தீங்க ரைட் திரும்ப எல்லாம் படுத்துறேன் பாருங்க வட்டம் சரி இது மையம் ரைட் இது தொடலி வட்டம் தொடலி ரைட் மையம் ரைட் நல்லா கணிச்சு சொல்லுங்க தொடு புள்ளியிலிருந்து பரிதியில ஏதாவது ஒரு புள்ளிக்கு வரைகிற கோடு நல்லா கணிச்சுக்கோ இந்த கோடு இப்படி ஒரு கோடு ரைட் இந்த கோடு தொடலியோட அமைக்கிற கோணம் கிளியர் அது விளங்கிச்சா தொடலியோட அமைக்கிற கோணம் எதுக்கு சமன்னு சொன்னா இந்த தொடு புள்ளிக்கும் இந்த பரிதியில வர இந்த புள்ளியும் அமைக்கிற கோணம் அந்த கோடு பரிதியில் அமைக்கிற கோணத்துக்கு சமனம் இந்த 2 புள்ளியால வர கோணத்துக்கு சமனம் இது உதாரணமா 20 பாகைன்னு சொன்னா இந்த கோணம் 20 பாகை அதே மாதிரி மத்த சைட் பாருங்க இந்த கோட்டை பாருங்க இந்த கோணம் எதுக்கு சமனாம் இந்த கோணத்துக்கு சமம் அதால வர கோணம் 70 பாகைண்டா இதுவும் 70 பாகை விளங்கிச்சா ஓ சார் விளைஞ்சி எல்லாரும் ஓகே கிளியர் ரைட் கிளியர் ஓ சார் ரைட் ஓகே பாங் முடிஞ்சா தொடங்குறேன் சரியா ஓகேயா கிளியர்
10 தேற்றம் 10 இல்ல 9 தேற்றம் கிளியரா? 9 தேற்றம் நல்லா விளங்கிச்சா? ஓ சார். ஓ சார். நல்லா கணிச்சு கொள்ளுங்க. இன்னொன்று அடுத்த தேற்றம் 3வது. ஒரு வட்டத்துல இருந்து வெளியில ஒரு புள்ளிக்குதுன்னு வைங்க. ரைட், வட்டத்துல இருந்து வெளியில ஒரு புள்ளிக்குதுன்னு வைங்க. எத்தனை தொடலி வரையிலும்? ஒரு புள்ளியில இருந்து வட்டத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு புள்ளியில இருந்து எத்தனை தொடலி வட்டத்துக்கு வரையிலும்? 2. வெரி குட். 2 வரையிலும். 2 வரையிலும். என்ன ஒன்று இப்படி ஒன்று வரையிலும். இப்படி ஒரு தொடலி, இது தொடுபுள்ளின்னு வைங்க. அதே மாதிரி இப்படி ஒரு தொடலி வரையிலும். சாரி, இப்படி ஒரு தொடலி வரையிலும். ரைட், இதுவும் தொடுபுள்ளின்னு வைங்க. ரைட், 3வது தேற்றம் என்ன சொல்லுதுண்டா, இந்த வெளியில புள்ளியிலிருந்து வரைகிற தொடலி, தொடுபுள்ளி வரைக்கும் வரைகிற இந்த தொடலி, உதாரணமா ஏ ஓ பின்னு வைப்போமே. ரைட், இந்த ஏ ஓட நீளமும் ஓபிட நீளமும் சமன். ஏ ஓட நீளமும் ஓபிட நீளமும் சமன். ரைட், ஏ ஓட நீளமும் ஓபிட நீளமும் சமன். ரைட், ஏ ஓட நீளமும் ஓபிட நீளமும் சமன். உங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணேலும் அத. உதாரணமா நான் இந்த கோட்ல இருந்து இதுக்கு மையம் வரைகிறேன், மையத்துக்கு கோடு வரைகிறேன். அதே மாதிரி இதுல இருந்து இதுக்கு மையமா கோடு வரைகிறேன். நல்லா விளங்கிச்சா? விளங்கிச்சா இல்லையா? வெளியில புள்ளியில இருந்து தொடுபுள்ளிக்கு வரைகிற தொடலிகள் 2 தொடலியும் நீளத்துல சமன். நீளத்துல சமன். ரைட், இதை ப்ரூஃப் பண்ணேலும் உங்களுக்கு எப்படி ப்ரூஃப் பண்ணேலும் நல்லா கணிச்சு கொள்ளுங்க. இது எத்தனை பாகை? இது எத்தனை பாகை? 90 பாகை. 90 பாகை. உங்களுக்கு தெரியும் தேற்றம் 1 90 பாகை. இது எத்தனை? 90. ரைட், இப்ப உங்களுக்கு இதை ப்ரூஃப் பண்றேன்னு சொன்னா நல்லா பாருங்க. முக்கோணம் எஸ் எடுக்கிறேன். இப்ப பாருங்க, நீங்க ப்ரூஃப் பண்ணேலும் இத நல்லா ப்ரூஃப் பண்ணேலும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல ஏசி ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க. ஏஎஸ்ஓன்ற முக்கோணியும் எஸ்பிஓன்ற முக்கோணியும் ஒருங்கிசைவு என்று சொல்லி ப்ரூஃப் பண்ணீங்கன்னு சொன்னா இது ரெண்டும் சமன்னு சொல்ல ஏலும். கிளியர்? ஏஎஸ்ஓன்ற முக்கோணியும் ஒருங்கிசைவுன்னு காட்டுங்க. சொல்லுங்க பாபு, ஒருங்கிசைவுன்னு எப்படி காட்டலுமே அந்த சாப்டர்ல. இதுல பொது பக்கம் செங்கோணம் AS BS AS சமன் BS. AS சமன் BS. வெரி குட். வேற செங்கோணம் OS பொது பக்கம். OS பொது பக்கம். அப்ப என்ன தேற்றத்துல ப்ரூஃப் ஆகும்? என்ன இதுல ப்ரூஃப் ஆகும்? செங்கோணம் செம்பக்கம் பக்கம். செங்கோணம் செம்பக்கம் பக்கமா? செங்கோணம் செம்பக்கம் பக்கம். எஸ், செம்பக்கம் பக்கம் தேற்றத்துக்குள்ள ப்ரூஃப் ஆகும். நல்லா கணிச்சு கொள்ளுங்க. இதை ப்ரூஃப் பண்ற இதை எழுதி கொள்ளுங்க. ரைட்டா? எப்படின்னு சொன்னா முக்கோணம் ப்ரூஃப் பண்ற முறையை பார்த்துக்கணும். சாரி, ASO முக்கோணம் BSO இல் பாருங்க, உங்களுக்கு தெரியும் SOன்னு சொல்றது 2 முக்கோணத்துக்கும் பொது. அப்ப ரெண்டும் சமன். SO சமன் SO. முதலாவது பொது பக்கம். பொது பக்கம் SO சமன் SO பொது பக்கம். ரைட், அடுத்தது நல்லா கணிச்சுக்கொள்ளுங்க. அடுத்த பாருங்க, பொது பக்கம். அடுத்தது AS சமன் SB. AS சமன் SB. AS சமன் SB. AS சமன் SB. எஸ், வெரி குட். வட்டத்தின் ஆரை. வட்டத்தின் ஆரைகள் சமன். வட்டத்தின் ஆரை சமன். வட்டத்தின் ஆரை சமன். அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கமும் செம்பக்கம். SOன்னு சொல்றது செம்பக்கம். செம்பக்கமும் பக்கமும் செம்பக்கமும் பக்கமும். அப்ப முக்கோணி ASO ஒருங்கிசையும் முக்கோணி BSOக்கு ரீசன் என்ன? செம்பக்கம் பக்கம். செம்பக்கம். செங்கோணத்தை காட்ட தேவையில்லையா? செங்கோணம் காட்ட தேவையில்ல. செம்பக்கம்னு சொல்ற நேரமே அங்க முக்கோணம் இத முக்கோணம் தான். செங்கோணத்தை காட்டினா பிரச்சனை இல்ல. SAO அதை காட்டுவோமே. அப்ப காட்டிக்கோங்க. SAO இல்லாட்டி நீங்க சொன்னா முக்கோணி ASO முக்கோணி BSO செங்கோண முக்கோணின்னு சொல்லேலும். செங்கோண முக்கோணின்னு சொல்லேலும். அப்ப காணிங்க SAO சமன் SBO. SBO சமன் 90 பாகை. 90 பாகை. அப்ப உங்களுக்கு தெரியும் முக்கோணம் ASO ஒருங்கிசையும் முக்கோணம் BSO என்ன? செம்பக்கம் பக்கம். செம்பக்கம் பக்கம்.
ரைட் கிளியர் விளங்கிச்சா ஓ சார் ஓ சார் சார். அந்த ஃபெஸ்டிக்கு தொடரில வச்சு 2வது தேட்டர்ல என்னமோ சென்னீங்க தானே சார், அதுக்கு என்ன சார் சென்னீங்க? ஒன்று விட்ட துண்ட கோணமா? ஓ ஒன்று விட்ட துண்ட கோணம். ரைட் ரைட். இப்ப பாருங்க, இந்த முக்கோணமும் ஒருங்கிசைவுன்னு சொன்னா, இந்த முக்கோணமும் ஒருங்கிசைவுன்னு சொன்னா எனக்கு டிரெக்டா சொல்லும் AO சமன் OBன்னு சொல்ல ஏலும். AO சமன் OBன்னு சொல்ல ஏலும். எனக்கு தெரியும் ஒருங்கிசை முக்கோணிகளின் ஒத்த பக்கங்கள் சமன், ஒருங்கிசை முக்கோணிகளின் ஒத்த கோணங்கள் சமன். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒத்த பக்கங்கள் சமன் இருக்கான்னு எப்படி சொல்றேன்டா, நல்லா கவனிங்க. இப்ப இந்த இதுவும் சமன், இதுவும் சமன் டிரெக்டா சொல்லணும். பாருங்க, இந்த கோணத்துக்கு எதிரான பக்கம் இவரு, அதே மாதிரி இந்த கோணத்துக்கு எதிரான பக்கம் இவரு. சோ இந்த பக்கம் ரெண்டும் டிரெக்டா சொல்லலும் சமன் சொல்லி. அப்ப AO சமன் OB. ரீசன் என்ன? ஒருங்கிசை முக்கோணிகளின் ஒத்த பக்கங்கள். சரியா, ஒத்த பக்கங்கள். விளங்கிச்சா? சோ முக்கோணம் ரெண்டு வந்தா ஒருங்கிசைவை யோசனை டக்குன்னு. ரைட், இப்ப சும்மா எழுதி கொள்ளுங்க. சும்மா நார்மலா சொன்னேன், நான் முக்கோணம் தேற்றம் படிச்சதை இருக்கிட்ட ஒருங்கிசைவை திரும்ப செய்வேன். ரைட், சோ இதை ப்ரூவ் பண்றதுக்காக செஞ்சு எழுதி கொள்ளுங்க. ஹனான் பேப்பர் ஷேர் பண்ணுங்களே. 10வது கேள்வியோ 9வது கேள்வியோ 2020 வட்ட தேற்றங்கள் ஈகித்தானே பேப்பர் ஹனான்? ரைட், ஓகே, அதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, கிளியரா? என்ன சார் டவுட்ஸ் ஈக்குதா? ரைட், கிளியர். அழிக்கிறேன். நீங்க 2020 நான் செய்யவா, நீங்க யோசிங்க, ஐடியாவை தாரேன், யோசிங்க. ரைட், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓவை மையமா தேற்றம் எல்லாம் ஓகே தானே? கிளியர்? 10 தேற்றமும் கிளியரா? யாரு சார் என்ன சார் டவுட் அதுல? முதலாவது 4, நல்லா திரும்ப சமரியம் செய்யறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. 4 தேற்றம், 4 பாடம். 2 பாடம் 10ஆம் ஆண்டுல படிச்சிட்டோம், 2 பாடம் 11ஆம் ஆண்டுல படிச்சிருக்கிறோமோ என்னமோ சம்திங். ரைட், அதுல 4 பாடத்துல முதலாவது வட்டத்தின் கோணங்கள், வட்டத்தின் நாண்கள், வட்டத்தின் தொடலி, வட்ட நாட்பக்கல், 4 பாடம். வட்டத்தின் கோணங்கள்ல 3 தேற்றம் உங்களுக்கு தெரியும். முதலாவது தேற்றம் வட்டத்துல பரிதியில ஒரு பகுதியில் இருந்து வரைகிற கோணங்கள் எல்லாம் சமன். 2வது வட்டத்துல பரிதியில ஒரு பகுதியில இருந்து மையமுக்கு வரைகிற கோணம் 2 மடங்காய்க்கும் ஏனைய பரிதிக்கு வரைகிற கோணத்தை விட. ரைட், சோ 3வது அரைவட்ட கோணம் செங்கோணம். ரைட், இது 3 தேற்றம். அது மாதிரி 2ஆம் தேற்றம் வட்டத்தின் நான்குல 2 தேற்றமும் தேற்றத்தின் மறுதலையும். அடுத்த 3வது தேற்றத்துல வட்ட நாட்பக்கல், 3ஆம் பாடம் வட்ட நாட்பக்கல்ல 2 தேற்றம், வட்டத்தின் தொடலியில 3 தேற்றம். கிளியர்? ஓகேயா? என்ன சார் டவுட் சீக்குது இதுல? இல்ல சார். என்ன சார் டவுட் சீக்குதா? யாரு சார் கிளியரா? இப்போ ஓகே, எல்லா தேற்றமும் கண்ணுள் கீக்குதா? ஓ சார். ரைட், ஓகே. ரைட், இப்ப நீங்க நான் ஐடியாவை தாரு, நீங்க தான் செய்யணும். எப்படி நான் ப்ரூஃப் செய்யறேன்னு சொல்றேன். ரைட், இப்ப காணிங்க. முதலாவது கேள்விய மெதுவா வாசிங்க, அவசரம் இல்ல. ரைட், மெயின் ஃபுல்லா இதாயிருங்க கூலா. ரைட், பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மீது இருக்கும் A, B எனும் புள்ளிகளில் வட்டத்திற்கு வரையப்பட்டுள்ள இரு தொடலிகள் PAE, PBF ஆகும். BC ஒரு விட்டமாகும். இவ்வுருவை உமது விடைத்தாளில் பிரதி செய்து OA தொடுத்து OAPB ஒரு வட்ட நாட்பக்கல் என காட்டுக. ரைட், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. படத்தை வரைவோம். ப்ரூஃப் செய்யற நேரம் நீங்க ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட்டுக்கு படத்தை சின்னதா வரைய பானம்.
படத்தை கொஞ்சம் பெருசா வரைங்க. தாள் வீணமாயினது பரவாயில்ல, தாள் வீணமா இல்லை. இப்போ படமா பெருசா வரைவோம், அப்பதான் ஐடியா பெருசா வரும். ரைட், சோ ஐடியா பெருசா வரும். இப்ப பாப்போம், இதுதான் படம் சொல்றான் வந்து என்ன, இது ஒரு விட்டமாம், இது விட்டமாம், இது விட்டமாம், விட்டம் சிபி சிபி ஓ ஓ. ரைட், இப்ப தொடலி தொடலி சரிதானே. இ ஏ பி ரைட், இது ஓபி ரைட். படத்தை அரைஞ்சிட்டோம். இப்ப என்னவா, முதலாவது ஓஏ தொடுக்கட்டாம், ஓஏ தொடுப்போம், ஓஏ தொடுப்போம். ரைட், லேசா காட்டணும். என்ன காட்டணும், OAPB சொல்றது வட்ட நாட்பக்கல் காட்டட்டாம், வட்ட நாட்பக்கல் காட்டட்டாம். சொல்லுங்க, வட்ட நாட்பக்கல் சொன்னா என்ன என்ன எப்படி காட்டணும்? வட்ட நாட்பக்கல் காட்ட என்ன டிப்ஸ்? வட்ட நாட்பக்கல் காட்ட என்ன செய்யணும்? ஒரு நாட்பக்கல் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாயிண்ட் காட்டிட்டீங்கன்னு சொன்னா OAPB ஒரு வட்ட நாட்பக்கல். லேசா காட்டல், நல்லா காணுங்க. பாருங்க, தொடலிகள் ரெண்டு சம்பந்தப்படுது. டக்குன்னு முதலாவது தேற்றத்தை எழுதுங்க. பாருங்க, மையம்ல இருந்து தொடு புள்ளிக்கு வரைகிறது செங்குத்து, மையம்ல இருந்து தொடு புள்ளிக்கு வரைகிறது செங்குத்து. பாருங்க, எதிரான கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப இது ஓர் என்ன, இது ஓர் என்ன, வட்ட நாட்பக்கல். கிளியர், விளங்கிச்சா? நல்லா விளங்கிச்சா? முதலாவது தேற்றம், மையம்ல இருந்து தொடுபுள்ளிக்கு வரைகிறது, மையம்ல இருந்து தொடுபுள்ளிக்கு வரைகிறது செங்குத்து. முதலாவது தேற்றம் ரைட், செங்குத்துக்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப OAPB ஒரு வட்ட நாட்பக்கல். எப்படி ஐடியா எடுக்கிறேன்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தொடலின்னு சொன்னா தெரியும், வட்டத்துக்கு வெளியில தொட்டுட்டு போறது தொடலி. ரைட், சோ தொடலி வந்தான்னு சொன்னா கட்டாயம் தொடலி தேற்றம் யூஸ் ஆகும். அதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க, தொடலி தேற்றம் யூஸ் ஆகும். அப்ப அதனாலதான் நான் தொடலி தேற்றத்தை டிரெக்டா போட்டேன். பாருங்க, மையம்ல இருந்து தொடுபுள்ளிக்கு வர்றது செங்குத்து, மையம்ல இருந்து தொடுபுள்ளிக்கு வர்றது செங்குத்து, செங்குத்து எதிரெதிரான கோணங்கள் ஒரு நாட்பக்கல்ல கூட்டுத்தொகை 180. அப்ப ஒரு வட்ட நாட்பக்கல். கிளியர், கிளியர், கிளியர். ரைட், ஓகே. சோ இப்ப எழுதிக்கொள்வோம், முதலாவது எழுதிக்கொள்வோம். பாருங்க, எழுதுவோம் OAP சமன் OAP நிறுவல், நிறுவல். இதுல தரவொன்னும் தந்தில்லே, சோ எழுதிக்கோ நிறுவல், நிறுவல். ரைட், OAP OAP சமன் OBP OBP சமன் 90 பாகை. எழுதிக்கொள்ளுங்க, தொடலி தேற்றத்தை எழுதிக்கொள்ளுங்க. தொடலி தேற்றம் என்ன, வட்டத்தின் மையம் இருந்து, அது உங்களோட வசனத்துல எழுதுங்க, வட்டத்தின் மையத்திலிருந்து, மையத்திலிருந்து, வட்டத்தின் மையத்திலிருந்து தொடைப்புள்ளிக்கு வரையும் கோடு, தொடுபுள்ளிக்கு வரையும் கோடு, தொடுபுள்ளிக்கு வரையும் கோடு, கோடு அத்தொடலிக்கு செங்குத்தாகும். சம்திங், அத்தொடலிக்கு செங்குத்தாகும். ஓ, தொடலியின் தொடு இல்ல, வட்டத்தின் மையத்தின் தொடுபுள்ளின்னு சொன்னா போதும். தொடுபுள்ளிக்கு வரையும் கோடு அத்தொடலிக்கு செங்குத்தாகும். ரைட், செங்குத்தாகும். கிளியர், செங்குத்தாகும். இப்ப உங்களுக்கு தெரியும் OAP OAP சக OBP சமன் 180 பாகை. இதுவும் 90, இதுவும் 90, என்ன கூட்டினா 180 பாகை. அப்ப உங்களுக்கு டைரக்டா சொல்லேலும் OAP OBP சமன் 180 பாகை. அப்ப வட்ட, இப்ப சொல்லுங்க, ஒரு நாட்பக்கல் ஒன்றின் எதிரான கோணங்கள் 180 பாகைன்னு சொன்னா OABP ஒரு வட்ட நாட்பக்கல். ரைட், விளங்கிச்சா?
அந்த தேற்றம் எழுதக்குள்ள செங்கோணம் ஆகும்னு சொல்லி தமிழ் அந்த வசனத்தில் தான் அப்படி மார்க் போட்டா பரவாயில்லையா? இப்படி எழுதுங்க. இல்ல வசனத்துல எழுதுங்க நீங்க செங்கோல். நான் இதுக்கு எழுதினே ஷார்ட் பண்ணி நீங்க வசனமே எழுதுங்க. ரைட், இப்படி போட்டாலும் சாரி. ரைட், சொல்ல தெரிய எவ்வளவு டீச்சர்ஸ் மாறல் செங்குத்தா உண்டே போடுங்க. OAPM OBPM கூட்டினா 150 பாய். கிளியர்? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒரு வட்ட நாட்பக்கண்டு எங்க ஒரு இடத்துல சரி ப்ரூஃப் பண்ண சொன்னா வட்ட நாட்பக்கண்டு சொல்லி எங்க சரி ஒரு இடத்துல ப்ரூஃப் பண்ண சொன்னா நல்லா கணிச்சுக்கொள்ளணும். எதிரான கோணங்கள்ட கூட்டுத்தொகை 180 பாயின்னு காட்டுங்க. அப்படி ஏழாம போனன்னு சொன்னா வட்ட ஒரு நாட்பக்கல்ட ஒரு பக்கத்தை நீட்டக்கிட்ட வார புறக்கோணம். உங்களுக்கு இப்படி ப்ரூஃப் பண்ணாலும் சரி, ஆனா அது கஷ்டம். இந்த இடத்துல கஷ்டம். ரைட், ஒரு நாட்பக்கல் இதத்தனை வட்ட நாட்பக்கல் ப்ரூஃப் பண்ணணும். அப்ப இதை நீட்டக்கிட்ட வார இந்த புறக்கோணம் எதுக்கு சமண்டு காட்டணும்? இவருக்கு சமண்டு காட்டணும். நீங்க இவருக்கு சமண்டு காட்டினீங்க சொன்னா இது ஓர் வட்ட நாட்பக்கல். ரைட், கிளியர்? கிளியரா? சார் கிளியர். என்ன சார் டவுட் செய்யுதா? அடுத்த கேள்வி, ரெண்டாவது கேள்வி. ரைட், ரெண்டாவது கேள்வி நீங்க யோசிச்சு நீங்க ஐடியா சொல்லுங்க. ரெண்டாவது கேள்வி. ரைட், ரெண்டாவது கேள்வி என்னவாம்? CA இணைப்போம். CA ரைட். அதே மாதிரி AB, CAAB. CAAB அதே போல OP இணைச்சட்டான். ரைட், அதுல சின்ன பிழை ஒண்டிக்குது. ACB சமன் POB. ரைட், ACB சமன் POB ன்னு வரணும். ரைட், POE ன்னு எனக்கு ப்ரூஃப் பண்ணேலாம். POE ன்னு ப்ரூஃப் பண்ணேலாம். POB. ரைட், ப்ரூஃப் பண்ணோம். என்னவா? ACB இந்த கோணம் POB இந்த கோணத்துக்கு சமண்டு சொல்லி ப்ரூஃப் பண்ணட்டாம். ரைட், ப்ரூஃப் பண்ணும். ரைட், ப்ரூஃப் பண்ணும். சமாந்தரமெண்டா சரிதானே சார்? எஸ், அந்த ஐடியா நல்ல, வெரி குட். OP சமாந்தரம் AC. ரைட், எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க? AC க்கு OP சமாந்தரம் சொல்லி எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க? யோசிங்க. OP சமாந்தரம் AC இந்த ப்ரூஃப் பண்றபடி யோசிங்க. உங்களோட ஐடியா தான். ரைட், நான் ஒரு ஐடியால செய்வேன், நீங்க யோசிங்க சும்மா. யாருக்கு சரி ஐடியா இருக்குதா? POB, ACB சமன் POB ன்னு காட்டட்டாம். AOB ரைட், யோசிங்க. என்ன ஐடியா பாபம்? மரியம் என்ன ஐடியா? ஷம்லா, சுகேஷி தானே பேர்? அத்தீஃப். ரைட், செய்வோம், கூலா செய்வோம். ரைட், நல்லா கவனிச்சுக்கோங்க. வந்துட்டு சார். சொல்லுங்க வருதா? OC சமன் OA ரெண்டு மாறைகள். அப்ப OC சமன் OAS. வெரி குட். ரெண்டு மாறைகள். அப்ப வந்து அந்த C கோணமும் இந்த
அதுக்கு நேர வர ஏ கோணமும் வந்து சமனாகும். அந்த இரு சமபக்க முக்கோண தேற்றத்தின்படி அது எஸ், சமனாகும். வெரி குட், வெரி குட். இந்த கோணம் சமன். ரைட், வெரி குட். இந்த கோணம் சமன். ஒரு அதுக்கப்புறம் முக்கோணின் ஒரு பக்கத்தில் நீட்டும் போது உருவாகும் புறக்கோணமான அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை சமன் என்று பார்க்கல. அந்த ஏ கோணமும் சி கோணமும் கூட்டக்கொள்ள அந்த ஏஓபியில முழு கோணம் வரும். வெரி குட். இது ரெண்டு கூட்ட கிட்ட இது வரும். ரைட், கிட்ட வந்துட்டீங்க. அப்புறம் என்ன நீங்க ஃபர்ஸ்ட் நிறுவினமா அந்த வட்ட தொடலிய வச்சு அந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கிசைமன்றி நிறுவினா அப்ப அந்த அந்த ஓலவாட ரெண்டு கோணமும் சமன் ஆகும். அப்போ வந்து அது சும்மாவே சரி வரும். வெரி குட். சட்டப்படி அதான் சரி. அதுதான் ப்ரூஃப். வேற ஐடியா ஈக்குதா? இது இல்லாம வேற ஐடியா ஈக்குதா? இது இல்லாம வேற ஐடியா ஈக்குதா? நீங்க யோசிங்க. சரியா, நீங்க யோசிங்க. இது விளங்குது இல்ல, எனக்கு தெரியா, ஒன்றும் யோசிக்க வேணாம். ஏறுது இல்ல, அதெல்லாம் யோசிக்கவே இல்லை நீங்க. ரைட், இது உங்களோட ஐடியா. நீங்க யோசிக்கணும். ரைட், நீங்க யோசிச்சு எந்த இடத்துல எந்த தேட்டத்தை யூஸ் பண்றேன்னு சொல்லி டக்குன்னு ஐடியா எடுத்துக்கொள்ளுங்க, புடிச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட், நல்லா காணிச்சு கொள்ளுங்க. இப்ப முகமது அலி சொன்ன மாதிரி ப்ரூஃப் பண்ணும். காணிச்சு கொள்ளுங்க. எனக்கு காட்டணும் என்னன்னு சொன்னா ஏசிபின்ற கோணம், சாரி ஏசிபின்ற கோணம் பிஓபின்ற கோணத்துக்கு சமண்டு காட்டணும். ரெண்டு ஐடியா உங்களுக்கு காட்டினா ஓபி கோணம் ஓபி செங்குத்து ஏசின்னு காட்டினீங்கன்னு சொன்னா அது ஒரு ஐடியா. ஏசிக்கு சாரி சமாந்திரம், ஏசிக்கு ஓபி வந்து சமாந்திரம் காட்டினா உங்களுக்கு டிரெக்டா சொல்லலும் இந்த கோணமும் சமண்டு சொல்லலும். ஒத்த கோணங்கள், அது ஒரு ஐடியா. இப்ப முகமது அலி சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னா எப்படி வரும்டா? முதலா காணிச்சு கொள்ளுங்க. முதலாவது அழகா செய்வோம். நிறுவல் ரைட், நிறுவல் மெதுவா செய்வோம். நிறுவல். முதலாவது என்ன செய்வேன்? ஓசி சமன் ஓஏ முதலாவது எழுதுவீங்க. ஓசி சமன் ஓஏ ஓசி சமன் ஓஏ. ஏ ரீசன் வட்டத்தின் ஆரைகள். ஓசி சமன் ஓஏ வட்டத்தின் ஆரை. அதுக்கு விளங்கல சார்? இன்னொரு வழி சொல்லுங்க. இன்னொரு வழியமா அதையும் கேட்போம், கேட்டிப்போமா? வட்ட கோணங்களோட ரெண்டாவது தேற்றம். வட்ட கோணங்கள ரெண்டாவது தேற்றம் பிசிஏன் 2 மடங்கு மையத்தில் பிஓ. அமைக்கும் கோணம் அது. சொல்லுங்க. அது என்ன? எதுக்கு சமன்? பிசிஏன் 2 மடங்கு பிஓஏ. பிசிஏ 2 மடங்கு பிஓஏ. வெரி குட். அது பிறகு ஏஓபி ஒருங்கிசையும் ஓபி. ரெண்டும் சரி. ரெண்டும் நல்ல ஐடியா. வேற லெவல். சரியா? ரெண்டும் ஐடியா சரி. என்னவா? நல்லா காணிச்சு கொள்ளுங்க. எங்களுக்கு தெரியும் வட்டத்தில கோணங்கள் ரெண்டாவது தேற்றம் என்ன சொல்லுன்னு சொன்னா பரிதிட 2 புள்ளியில இருந்து மையமுக்கு வரைகிற கோணம் 2 மடங்கா அதே புள்ளியில இருந்து பரிதிக்கு வரைகிற கோணத்தை விட. அப்படின்னு சொன்னா நல்லா பாருங்க. இந்த புள்ளியில இருந்து மையமுக்கு வருது, இது 2 மடங்கு எதை கோணத்தை விட? இந்த கோணத்தை விட. இவர் 2 மடங்கு இவரு. ரைட், அதை வச்சும் செய்யலும். அதை வச்சு செய்வோமா? எது லேசோ அதை செய்யுங்க. ரைட், நிறுவல். ரைட், செஞ்சா எப்படி வரும்? ஏஓபி சாரி ஏஓபி சமன் 2 ஏசிபி. ஏஓபி சமன் 2 ஏசிபி. ரைட், காரணம் என்ன? வட்டத்தின் கோணங்கள்ல முதலாவது தேற்றம். அது எழுதுங்க. அது சும்மா நார்மலா எழுதுங்க. வட்டத்தின் கோணங்கள்ல தேற்றம் உண்டு. ரைட், நார்மலா எழுதி கொள்ளுங்க. தேற்றம் உண்டு. இப்ப காட்டுவோம். இப்ப காட்டணும்னா என்னன்னு சொன்னா இந்த கோணமும் சமண்டு காட்டணும். நான் இந்த கோணமும் சமண்டு காட்டணும். இவரும் சமண்டு காட்டணும். நான் காட்டுறேன். நான் சமண்டு காட்டுவோம். அப்ப காட்டுறதுக்கு முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா ஓஏபின்ற முக்கோணமும்
OBPன்ற முக்கோணமும் OAPன்ற முக்கோணமும் OBPன்ற முக்கோணமும் ஒருங்கிசைவுன்னு காட்டுவோம். ஒருங்கிசைவுன்னு சொல்லி காட்டுவோம். சரி, ரைட். அந்த சமாந்தர கோடுகளை வச்சு நிறுவனம் சார். அதுக்கு வழி கிடைச்சிச்சு. ஓ ஏசா வேண்டிய முறையில் நிறுவுங்க. நீங்க வேண்டிய முறையில் நிறுவனம். ரைட். என்னவா ACB AOB சமன் சரிதானே? AOB சமன் 2 ACB ரைட். ஒன்று தேற்றம் ஒன்று, வட்டத்தின் கோணங்கள்ல தேற்றம் ஒன்று. சரியா? ரைட். இப்ப நான் காட்ட பாக்குறேன்னா AOPன்ற முக்கோணமும் DOPன்ற முக்கோணமும் சமண்டு காட்டணும். ரைட். சோ எடுக்கிறேன் நான் முக்கோணம் AOP முக்கோணம் BOP இல் முக்கோணம் AOP முக்கோணம் BOP இல். ரைட். இப்ப காட்டும். எனக்கு ஒருங்கிசைன்னு நான் ஃபர்ஸ்ட்கே செஞ்சேன் அதை. ரைட். திரும்ப செய்வோம் வேற முறையிலும் செய்வோம். ரைட். ரைட். நான் காட்டுறேன்னா AO சமன் OB. அந்த முக்கோணத்துல AO சமன் OB. ஏ ரீசன் வட்டத்தின் ஆரைகள். ரைட். அடுத்தது உங்களுக்கு தெரியும் OP சமன் OP. ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணேன் நான். OP சமன் OP பொதுப்பக்கம். அடுத்தது வந்து PAO சமன் OBP. எத்தனை? 90 பாகை. அப்ப உங்களுக்கு டைரக்டா சொல்லேலும் முக்கோணம் AOP ஒருங்கிசையும் முக்கோணம் BOPக்கு என்ன ரீசன்? செம்பக்கம். இப்ப உங்களுக்கு சொல்லேலும் கோணத்தை பத்தி சொல்லேலும். உங்களுக்கு தெரியும் நான் ஃபர்ஸ்ட் பக்கத்தை சொன்னேன். இப்ப கோணத்தை சொல்லேலும். உங்களுக்கு எப்படி சொல்லேலும்? POA என்ற கோணமும் POB என்ற கோணமும் சமன். ஏ ஒருங்கிசையும் முக்கோணிகளின் ஒத்த கோணங்கள். ஒருங்கிசை முக்கோணிகளின் ஒத்த கோணங்கள். ரைட். கிளியர்? விளங்கிச்சா? ரைட். எல்லாருக்கும் ஓகேயா? சுகேஷி விளங்கிச்சா? ஜஹ்ரா விளங்கிச்சா? வேற யாரிக்கிறான்? அத்தீஃப் ஓகேயா? உமர் இல்லே உமர் அனான் ஓகேயா? கிளியரா? யாருக்கு சரி விளங்காட்டி கேளுங்க. ரைட். ஓகே. இப்ப காட்டிட்டோம் நாங்க. இது ஒருங்கிசைன்னு காட்டிட்டோம். இப்ப எழுதுவோம். நான் இங்க எழுதுறேன். விளங்குதா? நீங்க எழுது விளங்குதா? ரைட். இப்ப எழுதுறேன் பாருங்க. AOB எனக்கு எழுதேலும் 2 AOB எனக்கு எழுதேலும் 2 POB எழுதேலும் 2 POB எழுதலாம். சமன் 2 ACB. இப்ப ரெண்டும் வெட்டிப்படும். என்ன வரும்? POB சமன் ACB. லேசான ப்ரூஃப் உண்டு. ஈஸியான ப்ரூஃப். POB சமன் ACB. ரைட். கிளியர்? விளங்கிச்சா? விளங்குற மாதிரி இருக்குதா? விளங்கும். ட்ரை பண்ணுங்க. புதிய ஐடியால இதை இன்னும் யோசிங்க. வேற என்ன முறையில செய்ய இயலும்னு யோசிங்க. பாரு, இப்ப 2 ஐடியா வந்து. ஒன்று முகமது அலிடா ஐடியா உண்டு. அதே மாதிரி யாரு? அத்தீஃபா. மத்த யாரு அது? மத்த யாரோ தெரியா? சரி. ரைட். 2 ஐடியா வந்துச்சு. அதே மாதிரி என்ன ஐடியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி செய்ய இயலும்னு சொல்லி. அதுதான் உங்களோட சேலஞ்ச். ஈஸியா POB சமன் ACB அழகா வரும் ஆன்சர். ரைட். கிளியர்? என்ன சார் டவுட் செய்யுதா? ரைட். அடுத்ததை ப்ரூஃப் பண்ணுங்க. ஈஸியா ப்ரூஃப் பண்ணேலும் அடுத்தது EAC சமன் OAB. EAC சமன் OAB ப்ரூஃப் பண்ணேலும். இருங்க. ஐடியா வந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் இருங்க.
யார்கிட்ட சரி கேட்போம். வாய் திறக்கிற யார் சட்டை தான் கேட்கணும். ஹப்சா என்ன ஐடியா? ஹப்சா பிஎம்ஜிசி என்ன ஐடியா? EAC சமன் OAB. EAC சமன் OAB. மரியம் என்ன ஐடியா? EAC சமன் OAB என்ன ஐடியா சொல்லுங்க பாப்போம். OAB OAB கோணமும் OBA கோணமும் சமன் தானே? சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள். இருங்க நான் படத்தை வரைஞ்சு கொள்றேன். EAC என்ற கோணம் எதுக்கு சமன் காட்டட்டான்? OAB. இந்த கோணத்துக்கு சமன் காட்டட்டான். ரைட், காட்டுங்க பாப்போம். OAயும் OB பக்கமும் சமன். அதனால அந்த OBA என்ற கோணமும் OAB என்ற கோணமும் சமன். EAC சமன் OBA ஒன்று விட்ட கோண தேற்றத்துக்காமே. எஸ், வெரி குட். என்னவாம் மறைவு என்ன சொல்றான்டா? அதான் ஐடியா. என்னன்னு சொன்னா EAC எந்த கோணத்துக்கு சமன் காட்டணும்? இந்த கோணத்துக்கு சமன் காட்டணும். ரைட், எனக்கு தெரியும் OAB என்ற கோணமும் OBA என்ற கோணமும் சமன். ஏ சமன் இது ஆரை இதுவும் ஆரை. OAB என்ற முக்கோணம் என்ன முக்கோணம்? இரு சமபக்க முக்கோணத்தின் எதிரெதிரான கோணங்கள் சமன். இப்ப இவரும் சமன் காட்டிட்டேன். நான் இப்ப டிரெக்டா சொல்லலும் இவருக்கு சமன் சொல்லலும். ஏ ரீசன்? தொடலி தேற்றத்துல ரெண்டாவது தேற்றம். ஒரு தொடலிய வரைகிற நேரம் அந்த புள்ளியில இருந்து வார கோணம் இந்த கோணம் அந்த கோட்டால வார கோணத்துக்கு சமன். அந்த கோட்டால வார கோணத்துக்கு சமன். சோ இந்த கோணத்துக்கு சமன். டிரெக்டா சொல்லு. கிளியர்? விளங்கிச்சா? ரைட், அப்ப எழுதிக் கொள்வோம். OAB சமன் OBA. ரீசன் என்ன? OB சமன் OA. அதனால முக்கோணம் OAB இரு சமபக்க முக்கோணம். இப்ப உங்களுக்கு டிரெக்டா சொல்ல ஏலும். ரைட், OB சமன் OA இரு சமபக்க முக்கோணம். இப்ப உங்களுக்கு டிரெக்டா சொல்ல ஏலும். EAC சமன் OBA. ஏ ரீசன்? EAC சமன் OBA என்ன ரீசன்? ஒன்று விட்ட வட்ட துண்டக்கோணம் சம்திங். ரைட், EAC சமன் OBA. இப்ப டிரெக்டா சொல்லணும் என்ன? EAC சமன் EAC OBA க்கு சமன்டா, OBA OAB க்கு சமன்டா. டிரெக்டா சொல்லணும் EAC சமன் OAB. காரணம் என்ன? OAB சமன் OBA. சரியா விளங்கிச்சா? யாரு சார் டவுட் இருக்குதா? விளங்குற மாதிரி இருக்குதா? ஒரு கான்பிடென்ட் ஒன்று வந்தீங்கதா செய்வேன்னு சொல்லி, அது வந்தா போதும், எனக்கு விளங்க தேவையில்லை. யாரு சார் டவுட் இருக்குதா? கிளியரா? ரைட், ஓகே. யாரு சார் என்ன சார் டவுட் செய்யுதா? இந்த கேள்வியில என்ன சார் டவுட் செய்யுதா? ப்ரூஃப் விளங்கிச்சா? எப்படி ப்ரூஃப் பண்ணான்னு சொல்லி மெதுவா உங்களுக்கு வார ஐடியா என்ன வருதோ அந்த ஐடியா ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரூஃப்ல வந்து தரவுல இருந்து பிடிக்கணும். இதுல தரவு பெருசா தந்தில்லை, அதனால ஃபர்ஸ்ட் தார ப்ரூஃப தரவுல இருந்து பிடிக்கணும். ரைட், தரவுல இருந்து அழகா என்ன வந்தீங்க உண்டு? தொடலி வந்தீங்குது, தொடலி அதோட வட்டத்தின் கோணங்கள் வந்தீங்குது,
வட்டத்தின் கோணங்கள் உங்களுக்கு யோசிச்சாலும் யோசிக்கலும் வட்டத்தின் அரைவட்ட கோணம் செங்கோணத்தையும் யோசிக்கலும் யோசிச்சு செய்ய மேலுமா இது 90 ரூபாய் தானே இந்த கோணம் 90 ரூபாய் அதை வச்சு செய்ய மேலும் ஸோ அத 4-5 ஐடியால செய்யலும் யோசிங்க எப்படி செய்ய இயலும் இதை வேற முறையில எப்படி செய்யலும் அதுதான் உங்களோட வேலை அதுதான் உங்களோட வேலை ரைட் ஓகே கிளியர் என்ன சரி டவுட் விளங்கப்படுத்தலுமா ஓகே எதை விளங்கப்படுத்தணுமா ரெண்டு கேள்வியுமா இல்ல சார் இப்ப சொல்லி தந்தது எஸ் ஓகே கேளுங்க கவனிங்க இப்ப சொல்லி தந்த ரைட் பாருங்க தங்கச்சி பாருங்க இப்ப நாங்க காட்டணும் என்னன்னு சொன்னா நிறுவப்பட வேண்டியது என்னன்னு சொன்னா EAC சமன் OABன்னு காட்டணும் ரைட் ஒழுங்கா முறையா ஒருத்தர் நிறுவல் செய்யறான்னு சொன்னா அழகா எழுதுவார் ஒன்று தரவுன்னு எழுதுவாரு நிறுவப்பட வேண்டியதுன்னு எழுதுவாரு அமைப்புன்னு எழுதுவார் நிறுவல் எழுதுவாரு அதுதான் முறை ஆனா பிரச்சனை இல்லை அதை எழுத தேவையும் இல்லை நான் நிறுவப்பட வேண்டியது எழுதுறேன் நிறுவப்பட வேண்டியது எப்படி காட்டணுமா OAB சமன் EAC காட்டணுமா ரைட் இப்ப கவனிங்க OAB சமன் EAC காட்டணும்டா ரீசன் என்ன EACன்ற கோணம் எதுக்கு சமன் காட்டலாம் இந்த கோணத்துக்கு சமன் காட்டணும் நான் வரைஞ்சு கொள்றேன் படத்துல வரைஞ்சு அதை நான் ஒண்ணு சொன்னேன் படத்தை பெருசா வரைங்க நீங்க வந்து ரஃப்தால்ல உங்களுக்கு தந்தி நீங்க படத்தை வரைஞ்சு எழுதணும் தானே ரஃப்தால்ல நீங்க படத்தை சும்மா வரைஞ்சு பாருங்க படத்தை சும்மா வரைஞ்சு ஐடியா எடுங்க ரைட் இவருக்கு சமன் காட்டணும் ரைட் இப்ப நான் யோசிக்கிறேன் என்னன்னு சொன்னா பாருங்க தொடுபுள்ளி பாருங்க இது தொடுபுள்ளி ஏன்ற தொடுபுள்ளி இப்ப பாருங்க ஏல இருந்து ஒரு கோடு பெய்திக்குது இப்படி ஒரு கோடு ரைட் அப்ப எனக்கு தெரியும் EACன்ற கோணம் எதுக்கு சமன் எனக்கு டைரக்டா இது ப்ரூஃப் பண்ண கஷ்டமாயிக்குது அப்ப நான் யோசிக்கிறேன் என்னன்னு சொன்னா இந்த கோணம் எதுக்கு சமன் உங்களுக்கு தெரியும் இந்த கோணத்தால பரிதியில் அமைக்கிற கோணத்துக்கு சமன் பாருங்க இந்த பக்கத்தால பரிதியில் அமைக்கிற கோணத்துக்கு சமன் அது கிளியரா தேற்றம் 2 எங்கட தேற்றம் 2 இப்படித்தானே இருக்குது இது தொடலி இப்படித்தானே இருக்குது இந்த கோணம் இதுக்கு சமன் பாருங்க பெரட்டி பாருங்க திருப்பி பாருங்க இவரு இந்த கோணம் எதுக்கு சமன் இவருக்கு சமன் இந்த கோணத்துக்கு சமன் இப்படி அமைக்கிற கோணத்துக்கு சமன் இவருக்கு சமன் கிளியர் விளங்கிச்சா விளங்கிச்சா ஓ சார் ரைட் ஓகே இந்த கோணத்துக்கு சமன் அது கிளியர் ரைட் இப்ப எனக்கு இவரும் சமன் காட்ட தேல கஷ்டம் நான் என்ன செய்றேன் இவருக்கு சமன்டா இவரும் சமன் சொன்னா எனக்கு டைரக்டா சொல்லணும் இது ரெண்டும் சமன் சொல்லலும் இவரும் சமன் இவருக்கு சமன் சொன்னா டைரக்டா சொல்லலுமா இவரும் சமன் ஏழுமா வெளிப்படை உண்மை 5 A சமன் C B சமன் C சொன்னா எனக்கு டைரக்டா சொல்லலும் A சமன் B சொல்லலும் வெளிப்படை உண்மை 5 A சமன் C B சமன் C A சமன் C A சமன் B சொல்லலும் விளங்கல மோடலி அது தேற்றம் வெள்ளக்கொள்ள வெளிப்படை உண்மை 5 சொல்லி வெள்ள தேவை சும்மா இதுக்கு சொன்னேன் வெளிப்படை உண்மை ரைட் அப்ப நல்லா கணிச்சுக்கொள்ளுங்க அப்ப இவரும் சமன் சொன்னா எனக்கு சொல்லலும் என்ன இவரும் சமன் சொல்லேன் அப்ப நான் எழுதி கொள்றேன் தேற்றத்தை எழுதி கொள்றேன் EAC சமன் OBA தேற்றம் தொடலி தேற்றம் எழுதி கொள்ளுங்க ரைட் தொடலி 2வது தேற்றம் நான் 2 போட்டேன் தொடலி 2 ரைட் இப்ப நான் காட்டணும் என்ன இவரும் சமன் காட்டலாம் அது பார்த்தோன்னே எனக்கு விளங்குது இந்த முக்கோணத்தை நான் எடுத்தேன்னு சொன்னா பாருங்க இதுவும் சமன் இந்த கோடும் OAயும் OBயும் சமன் வட்டத்திட ஆரை அப்ப பக்கம் 2 சமன் சொன்னா அதுக்கு எதிரான கோணங்களும் சமன் இது ஒரு இரு சமபக்க முக்கோணி அப்படித்தானே தங்கச்சி இது ஒரு இரு சமபக்க முக்கோணி பக்கம் 2 சமன் சொன்னா ஒரு இரு சமபக்க முக்கோணி இப்ப நான் அடுத்த எழுதுறேன் பாருங்க OA சமன்
ஓபி வட்டத்தின் ஆரை வட்டத்தின் ஆரை வட்டத்தின் ஆரை. அப்ப நீங்க உங்களுக்கு டைரக்டா சொல்லலும் OABன்ற முக்கோணம் OABன்ற முக்கோணம் இரு சமபக்க முக்கோணம் இரு சமபக்க முக்கோணம். இது உங்களுக்கு விளங்குற ஐடியா எழுதி கொண்டு போங்க. OA சமன் OB வட்டத்தின் ஆரை முக்கோணம் OAB இரு சமபக்க முக்கோணம். இப்ப உங்களுக்கு டைரக்டா சொல்லலும் OAB சமன் OBA ரீசன் என்ன இரு சமபக்க முக்கோணின் பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். இந்த பக்கத்துக்கு எதிரான கோணம் இதுவும் இந்த பக்கத்துக்கு எதிரான கோணம் இதுவும் சமன், ரெண்டும் சமன். இப்ப உங்களுக்கு தெரியும் EAC சமன் OBA OAB சமன் OBA ன்னு சொன்னா டைரக்டா எழுதுங்க EAC சமன் OBA சாரி OAB. சோ EAC சமன் OAB. உங்களுக்கு விருப்பம் சொன்னா வெளிப்படை உண்மை போட்டுக்கோங்க. விளைஞ்சா தங்கச்சி விளைஞ்சா விளைஞ்சா ஓகே எல்லாருக்கும் விளைஞ்சா கிளியரா எல்லாருக்கும் விளைஞ்சா கிளியரா ரைட். கட்டாயம் போடணுமா விலங்கல்ல இதுல போட்டி ரெண்டு வட்டத்தின் ஆறு போட்டா நல்ல OA சமன் OB ன்னு சொல்ற வட்டத்தின் ஆறு போட்டா நல்ல தொடலி ரெண்டு கட்டாயம் போடணுமா தொடலி ரெண்டு இல்ல தேற்றம் எழுதணும். தொடலி ரெண்டாவது தேற்றத்தை எழுதுங்க. EAC சமன் OBAன்னு சொன்னா என்ன எப்படி எழுதுவீங்க? தொடலியில் இருந்து வரைகிற நான் தொடுப்புள்ளியில் இருந்து வரைகிற நானுக்கும் அத்தொடலிக்கும் அமைக்கிற கோணம் அந்நாணினால் ஏனைய பகுதியில் அமைக்கிற கோணத்துக்கு சமன். அது உங்களோட வசனத்துல எழுதி கொள்ளும். தேற்றத்தை எழுதினா சரி, இல்லாட்டி தொடலி தேற்றம் ரெண்டு போட்டதை விட தேற்றத்தை எழுதினா நல்லா நினைக்கிறேன். ஏன்னா பேபமாக்கிங்களா வந்து சொல்லல எப்படி எந்த மைண்ட் செட் இப்பாங்க. சரியா கிளியர் விளங்கிச்சா? யாரு சார் ஏன் சார் டவுட் இருக்குதா? ஏன் சார் டவுட் இருக்குதா? இல்ல சார். சார் 2019 செய்யுங்க. நான் செய்ய மாட்டேன், நீங்க செய்யுங்க. பாப்போம் ஒருத்தர் ஐடியா எப்படி வருதுன்னு. விளங்கிச்சா? மரியம் விளங்கிச்சா? ஷம்லா விளங்கிச்சா? மரியம் ஷம்லா ரைட் ரைட். இதை செய்யுங்க பாப்போம். நல்லா காணிச்சு பாருங்க. ஒன்று வட்டத்தின் கோணம் சம்பந்தப்படுது, முதலாவது தொடலி சம்பந்தப்படுது, ரைட். அதுக்கப்புறம் விட்டம் சம்பந்தப்பட்டனால சம்டைம் அரைவட்ட கோணம் செங்கோணம் நாட்பக்கல் சம்பந்தப்படுது. எஸ் வெரி குட். வட்ட நாட்பக்கல் சம்பந்தப்படுது. எது வட்ட நாட்பக்கல்? ECBA சொல்றது ஒரு வட்ட நாட்பக்கல், ABCE சொல்றது ஒரு வட்ட நாட்பக்கல். டைரக்டா சொல்லு. வெரி குட். சோ அதெல்லாம் வச்சு யோசிச்சு வட்ட நாட்பக்கல் சார். ஓ எஸ் ABCD ஒரு வட்ட நாட்பக்கல். வெரி குட். ABCD ஒரு வட்ட நாட்பக்கல். ரெண்டு வட்ட நாட்பக்கலும் சம்பந்தப்படுது. அப்ப அதெல்லாம் வச்சு யோசிங்க. நான் படத்தை வரைகிறேன், நீங்க யோசிங்க. இல்ல இருக்கிறதே படம் வரைகிறது தான். ஒரு காணப்பட வட்ட நாட்பக்கல் ABCD இல் ADக்கு செங்குத்தாக நேர்கோடு வட்டத்தை E சந்திக்கிற நேர்கோடு POக்கு வரைபட தொல்லையா C ஆன வட்டத்தின் ஒரு விட்டம் எனவும் CE ஆனது வட்டத்தின் விட்டம்னு காட்டலாம். காட்டுங்க பாப்போம். இருங்க, நம்ம படத்தை வரைஞ்சு கொள்றேன். ஐடியா எடுத்து செய்யுங்க.
PAQ வேணா PAQ ரைட் ஐடியா இருக்கும். ரைட் என்னவா சிஇன்றது ஒரு விட்டம்னு காட்டட்டாம். அதே மாதிரி அடுத்த காட்டும் அது தொடலி PAக்கு சமாந்திரம்னு காட்டணும். ரைட் தரவு தந்திரா என்னவாம் DAB சமன் ADC சமன் 45. DAB தந்திர தரவை டக்குன்னு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. DAB 45 பாகை. DAB 45 பாகை. அதே மாதிரி வேற என்ன DAB 45 ADC 45 ADC 45 நான் புதிய ஐடியா என்ன சரின்னா கேக்குறேன். ஏன்னா நான் இதை 2-3-4 தடவை ப்ரூவ் பண்ணிட்டேன். லாஸ்ட் இயரும் செஞ்சேன். ரைட் என்ன டேலண்ட் ஒண்ணும் இல்ல. லாஸ்ட் இயரும் செஞ்சனால ப்ரூஃப். நீங்க ப்ரூஃப் பண்ணா நீங்க தான் விஷயம். இந்த இடத்துல என்ன காட்டணும்? சிஇ வந்து ஒரு விட்டம்னு காட்டணும். என்ன ஐடியா சிஇ விட்டம்னு காட்டணுமா? ரைட் நல்லா யோசிங்க. வட்டத்திர கோணங்கள்ல யோசிங்க. வட்டத்திர நாட்பக்கல்ல யோசிங்க. விட்டம் எதுல சம்பந்தப்படுது? வட்டத்தின் கோணங்கள்ல சம்பந்தப்படுது. வட்டத்தின் கோணங்கள்ல சம்பந்தப்படுதுன்னு சொன்னா எத்தனா தேற்றம்? 3வது தேற்றத்துல விட்டம்னு ஒரு வார்த்தை வருது. அப்ப அந்த தேற்றத்தை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப என்ன செய்யணும்? விட்டம் அமைக்கிற கோணம் செங்கோணம் தேற்றத்து மறுதலையும் சரி. இந்த கோணம் 90 பாகைன்னு காட்டுட்டீங்கன்னு சொன்னா இது ஒரு விட்டம்னு ப்ரூவ் பண்ண. இந்த கோணம் 90 இல்லாட்டி யாருக்கு சரி ரைட் இந்த கோணம் 7 காட்டக்கா தெரியா அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி யோசிச்சீங்கன்னு சரி. சிலவங்க இப்படி செய்யலும், சிலவங்க யோசிக்கலுமா. நான் சொல்றேன் ஒரு யோசனையை சொல்றேன். ரைட் சிலவங்க என்ன செய்யலும் இதை இணைப்பீங்க. ரைட் டிசியை இணைச்சு இதுவும் ஒரு 90 பாகைன்னு காட்டிட்டீங்கன்னு சொன்னா சிஇ ஒரு விட்டம். ஓ அதனால அது கஷ்டப்படலாம் தேவையில்ல. அழகா தந்திர இந்த கோணம் 90 பாகைன்னு ப்ரூஃப் பண்ணுங்க பாப்போம். 90 பாகைன்னு ப்ரூஃப் பண்ணுங்க. இன்னொன்று செங்குத்துன்னு எங்கேயோ சொல்லிடுறான் தானே. பியிலிருந்து டிக்கு செங்குத்தாக வரையப்பட்டுள்ள நேர்கோடு பியிலிருந்து ஏடி. எஸ் சோ இது 90 பாகை. பியிலிருந்து ஏடி. எஸ் லெட்ஸ் ப்ரூவ். ப்ரூஃப் பண்ணி சொல்லுங்க. என்ன ஐடியா? இது 90 பாயிண்ட் காட்டணும். என்ன ஐடியா சார்? ஏபிசி காட்டணும். ஏபிசி 90 காட்டணும். 90 காட்டணும்னு யோசிங்க. 90 காட்டணும் நான் யோசிச்சேன். ஏன்னா எனக்கு தெரியும் அரைவட்ட கோணம் செங்கோணம். அரைவட்ட கோணம் சொல்றேன்னா பிட்டம் அமைக்கிற கோணம் செங்கோணம். அந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சுதான் எனக்கு செய்யலும். அப்ப பாருங்க விட்டம் அமைக்கிற கோணம் பாருங்க. விட்டம் அமைக்கிற கோணம் என்ன? ஒன்றே இது மட்டும் தான். இந்த கோணம் தான் விட்டம் அமைக்கிற கோணம். அப்ப இது 90 பாயிண்ட் காட்டிட்டேன்னு சொன்னா எனக்கு டிரெக்டா எழுதலும் சிஇ ஒரு விட்டம் எழுதலுமா இல்லவா? ரைட் சொல்லுங்க. இது 90 பாகைன்னு காட்டுங்க. உங்களுக்கு ஈக்கிற தேற்றம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. வட்ட நாட்பக்கள்ட தேற்றத்தை யூஸ் பண்ணுங்க. எதிரெதிரான கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை சம்திங் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு ஐடியா ஒன்று எடுங்க. ஒரு முடிவுக்கு வாங்கிட்டீங்க.
சார் செல்லவா? சரி சொல்லுங்க. உங்க வெயிட்டிங். ஏபிசி கோணம் வந்து 135 பாகை. வட்ட நாட்பக்க எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையின் அடிப்படை. வெரி குட் ரைட். தென் அது ஏபிஇ கோணம் வந்து 45 பாகை. ஏபிஇன்ற கோணம் வந்து 45 பாகையாம். ஏ ரீசன். அது ரீசன். செங்கோணம் ஒரு பக்கம் செங்கோணம் மற்றதும் செங்கோணம் ஐக்கியம். எஸ் வெரி குட். அது 90 இது 45. 45 அப்ப இது எத்தனை? 90. வெரி குட். சட்டப்படி. வேற ஐடியா? மரியம் டான் சாரி, விஷயம் சாரி. வேற ஐடியா? வேற ஐடியா வர வைக்கிறேன். வேற ஐடியா இருந்துச்சுன்னா வர வைக்கிறேன். வேற ஐடியா இருக்குதா முகமது அலி? மரியம் சொன்ன விளங்கிச்சா? விளங்கிச்சு. ரைட். அந்த ஐடியா. வேற ஐடியா சீக்குதா அதீப்? பார்க்கணுமா? பாருங்க யோசிங்க. வேற ஐடியா இருந்தா நீங்க யோசிச்சு செய்யுங்க. ரைட். சார் சொல்லுங்க. ஏடியையும் பிசியையும் சமாந்தரம் என்று நிறுவினா சரித்தானே சார்? ஏடியையும் பிசியையுமா? ஏடியையும் பிசியையும் சமாந்திரம் நிறுவினாலும் சாரி ரைட். எப்படி நிறுவீங்க சமாந்திரம்? ஏபிசி வந்து அந்த முக்கோணிட ஏபிசி வந்து வட்ட நாட்பக்கல்ல தேற்றத்தின்படி 135 பாகை தானே சார்? 135 பாகை. சரி. இப்ப அந்த 135 பாகை 45 பாகை கூட்டக்கொள்ள 180 பாகை வருது. அது நேயக்கோணம் என்ற அடிப்படையில பார்க்கக்கொள்ள ஏடியும் பிசியும் சமாந்தரம். அப்ப வந்து அந்த செங்கோணம் பணிக கொஞ்சம் இருங்க. இது 135ன்னு சொல்றீங்க. இது 135 தான். சரி. இப்ப என்ன சொல்றீங்க? 135 180. எது 45? இது 45. ஏழைகிறது. பிஏடி. சரி. அப்ப அது நேயக்கோணம் தானே சார்? சரி. நேயக்கோணம். அப்ப வந்து இது ரெண்டும் ஏடியும் ரைட். சட்டப்படி ஐடியா. சரி. ஏடியும் பிசியும் அப்ப சமாந்தரம். அப்ப அது செங்கோணம்னா பணியும் செங்கோணம் தான் வரும். எஸ் ஐடியா. சரி. அப்படின்னு சரி. வேற ஐடியா இருக்குதா? நிறைய ஐடியா செய்யும். நீங்க உங்களுக்கு பண்றது ஏதோ அதை செய்யும். ரைட். இப்ப செய்வோம். ரைட். செய்வோம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஏபிசிடி நாட்பக்கல் ஏபிசிடி நிறுவல் நாட்பக்கல் ஏபிசிடி வட்ட நாட்பக்கல் அவனே சொல்லுகிறான். ஏபிசிடி ஒரு வட்ட நாட்பக்கல். அது எழுத தேவையில்ல. நிறுவல். ரைட். நான் டைரக்டா சொல்றேன். என்னன்னு சொன்னா ரைட். ஏடிசின்ற கோணத்தையும் சக ஏபிசின்ற கோணத்தையும் பாருங்க. எதிரான கோணங்கள் கொடுத்து 180 கூட்டினா 180 பாகை. அப்ப உங்களுக்கு சொல்லிடும் ஏபிசின்ற கோணம். நீங்க இதுக்கு எழுதுங்க. தரவுன்னு போட்டாலும் சரி. தந்திரான் தானே. ஏபிசிடி ஒரு வட்ட நாட்பக்கண்டா அவன் தந்திக்கிறான் கேள்வி. அப்ப தரவுன்னு எழுதினா சரி. அப்ப ஏபிசி சமன் 180 சய 45 135 பாகை. ஏபிசி வந்து 135 பாகை. இது வந்து 135 பாகை.
இப்ப நான் என்ன காட்டணும், என் ஐடியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஐடியா புடிச்சுக்கொண்டான்னு சொன்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு அழகா ஆன்சர் வந்துடும். சிஇ விட்டம்னு காட்டணும். அப்ப ஐடியா என்ன, சிஇ அமைக்கிற கோணம் இந்த கோணம் 90ன்னு காட்டணும். நான் 90ன்னு காட்டணும். ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்டா, உங்களுக்கு தெரியும் ஏபிஇன்ற கோணம், இந்த கோணம் 45. ஏ ரீசன், ஏ 45 பாரு, இது 90ண்டா இதுவும் 90, இது 90ண்டா இதுவும் 90, 90 45 135ன்னு சொன்னா இவரும் 45, இவரும் 45. ரைட். சோ இப்ப நான் எழுதுறேன் என்னன்னு சொன்னா, நான் இதுல வந்து ஓண்டு போட்டுக்கொள்றேன். இதுல ஓண்டு சும்மா போட்டுக்கொள்றேன். ரைட். எழுதுவோம். ஏபிஓன்ற கோணம், ஏபிஓன்ற கோணம் 45 பாகை. அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை இங்க போட்டுக்கோங்க. அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை, முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை, 180 பாகை. ஏபிஓ சமன் 45. இப்ப உங்களுக்கு டிரெக்டா சொல்ல என்னன்னு சொன்னா, ஏபிசி சமன், ஏபிசி சமன் 90 பாகை, ஏபிசி சமன் 90 பாகை. இப்ப சொல்லுங்க, எனவே சிஇ ஆனது விட்டமாகும், சிஇ ஆனது விட்டமாகும், விட்டமாகும். என்ன ரீசன், அரைவட்ட கோணம் செங்கோணம், அரைவட்ட கோணம் செங்கோணம், அரைவட்ட கோணம் செங்கோணம். ரைட். கிளியர், கிளியர். இவர் 45ண்டா இவர் 135, இது ஃபுல் கோணமும் 135. என் ஐடியா நல்லா விளங்கிக்கோங்க. சிஇ விட்டம்னு காட்ட ஒரே ஒரு ஐடியா, இந்த கோணம் 90 பாகைன்னு காட்டுங்க. அப்ப சிஇ விட்டம்னு காட்டேன். அப்ப பாருங்க, இது 45ண்டா இது 135. உங்களுக்கு தெரியும் இந்த முக்கோணத்துல இவர் 90ண்டா இவரும் 90, 90 45 135ன்னு சொன்னா இவரும் 45. இவர் 45 சொன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தம் 140 135ல இவர் 45 சொன்ன இவர் எத்தனை 90. சிஇ விட்டம். அதே மாதிரி இல்லன்னு சொன்னா முகமது அலி சொன்ன ஐடியால செய்யும். ரைட். கிளியர். என்ன சரி ஐடியா ஓகே? ஓகே. என்ன சார் டவுட் செய்யுதா? என்ன சார் டவுட் செய்யுதா? இல்ல சார். ரைட். ஓகே. அடுத்த கேள்வி செய்யுங்க. அடுத்த கேள்வி. அடுத்த என்னவா, தொடலி. அடுத்தது பிஓக்கு சமாந்திரம் நிறுவட்டம். எது பிஓக்கு சமாந்திரம்? தொடலிக்கு சமாந்தரம் நிறுவனம். பிஏக்கு சமாந்திரம் எது? சிஇ. எஸ், சிஇ பிஏக்கு சமாந்திரம். லேசா நிறுவல் பாருங்க பாபு, யோசிச்சு பாருங்க. பிஏக்கு சமாந்திரம்னு நிறுவட்டம். எஸ், திங்க் 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 பண்ணுங்க. யோசிங்க, யோசிங்க. என்ன ஐடியா? சமாந்திரம் நிறுவட்டம். இது சமாந்திரம் சிஇ சமாந்திரம், சிஇ சமாந்திரம் பிஏக்யூன்னு நிறுவட்டம். இவர் ரெண்டும் சமாந்திரம்னு நிறுவனம், இவர் ரெண்டும் சமாந்திரம் நிறுவனம். ஐடியா என்ன, ஐடியா என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன்னு காட்டுங்க. ஒன்று விட்ட கோணங்கள் சமன். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த கோணத்தையும் சாரி இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன்னு காட்டுங்க. இந்த கோணத்துக்கு சரி. எப்படி சரி, எப்படி சரி காட்டி சொல்லுங்க பாப்போம். சமாந்திரம் நீங்களே ஆன்சர் எடுத்தா நல்லது. Yes, think, 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 think.
யோசிங்க லேசா வரும் ஐடியா மிச்சம் யோசிக்க வேணும் மூளை பழுதாயிடும் ஐடியா அஞ்சா யோசிங்க ஐடியா அஞ்சா சுகேஷி விளங்கிச்சா உங்களுக்கு சுகேஷ் சீக்கிறீங்களா ஓ சார் செஞ்சுட்டேன் சார். சரி ரைட் எப்படி ஐடியா என்ன ஐடியா எப்படி செய்வீங்க சார் ஏபிசியும் ஏஇசியையும் கூட்டினா 180 பாகை. அது வட்ட நாட்பக்களோட எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி. எஸ் அப்ப ஏஇசி 45 பாகை வரும். ஏஇசியும் பிஏஇயும் சமன் ஒன்று விட்ட துண்டக்கோணம். ஏஇசி சமன் பிஏஇ. எஸ் வெரி குட் பிஏஇ பிஏ விளங்கல எனக்கு திரும்ப சொல்லுங்க ஏஇசி சமன் ஏஇசி சமன் பிஏஇசி. பிஏக்யூஆ பிஏஇ. பிஏஇ எப்படி சொன்னீங்க அது சார் அது ஒன்று விட்ட துண்டக்கோணம். ஒன்று விட்ட துண்டக்கோணம் ஃபர்ஸ்ட்லேன்னு சொல்லுங்க உங்களோட ப்ரூஃப ஃபர்ஸ்ட்லேன்னு சொல்லுங்க ஏதோ ஒரு மிஸ் ஆன மாதிரி விளங்குது எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேன்னு சொல்லுங்களே ஏபிசியும் ஏஇசியும் 180 பாகை. எஸ் வெரி குட் அப்ப இது வந்து ஃபுல்லா 45 சரி 45 ரைட் அப்ப பிஏஇயும் 45 பாகை சார். எப்படி எடுத்தீங்க பிஏஇ 45 ஒன்று விட்ட துண்டக்கோணங்கள் சார். ஒன்று விட்ட துண்டக்கோணம்னு சொன்னா எப்படி வரும் இவரும் ஒன்று விட்ட துண்டக்கோணம் எடுக்கலவே ஒரு சாரி உங்களோட விஷயம் சரி ஆனா ஒரே ஒரு ப்ரூஃப் ஒன்று விட்ட துண்டக்கோணமும் சரி ஒன்று விட்ட துண்டக்கோணம் சரி ஆனா எடுத்தது பில ரைட் சரி சுகேஷ் ஆன்சர் சரி ரைட் சின்ன இடத்துல ஒரு பில காணிங்க ரைட் சுகேஷ் சொல்ற மாதிரி நான் செய்யறேனே உங்களுக்கு 2 முறையில செய்யணும் உண்டு சுகேஷ் சொன்ன மாதிரி ஏபிசிஇ ஒரு வட்ட நாட்பக்கல் எடுத்து இது 135 ஏற்கனவே காட்டிட்டோம் ரைட் 135 காட்டிட்டோம் இப்ப இவரையும் கூட்டினா 180 பாகை அப்ப இவர் 135 இது 45 சரி அப்ப 45 காட்டினீங்கன்னு சொன்னா இவர் 45 சொன்னா இந்த கோணமும் 45 சொன்னா ஒன்று விட்ட கோணங்கள் சமன் சொல்லி சொல்லலும் சுகேஷ் ஐடியா ரைட் வெரி குட் சிலவங்க இப்படி யோசிக்கவே மேலும் பாருங்க இப்படி யோசிக்கலும் பாருங்க ஏடிசின்ற கோணமும் ஏஇசின்ற கோணமும் சமன் ஒரே வட்டத்துல 2 புள்ளியில இருந்து வந்தது இந்த கோணமும் சமன் அப்ப இது 45 சொன்ன இது எத்தனை 45 அப்படி செய்ய மேலும் அந்த ஐடியால செய்ய மேலும் 2 ஐடியா விளங்கிச்சா ஓ சார் ரைட் இப்ப நான் வந்து சுகேஷிட் ஐடியாலே போறேன் என்னவா ஏபிசிஇ ஒரு வட்ட நாட்பக்கல் கட்டாயம் எழுதணும் வட்ட நாட்பக்கல் ரைட் சோ அதனால ஏஇசின்ற கோணத்தையும் அதே மாதிரி ஏபிசின்ற கோணத்தையும் கூட்டினா 180 பாகை இப்ப உங்களுக்கு சொல்லும் ஏஇசின்ற கோணம் சக ஏபிசின்ற கோணம் உங்களுக்கு தெரியும் 135 ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணிட்டோம் 135 பாகை 135 பாகை சமன் 180 பாகை இப்ப காட்டுங்க ஏஇசி சமன் 180 135 45 பாகை இந்த ஐடியால போனாலும் சார் நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் ஒன்று செய்யணுமே நாங்க இது 135 காட்டணுமே இல்லாட்டி மேல ப்ரூஃப் பண்ணியிருந்தேன்னு சொன்னா மேலே நிறுவப்பட்டதுன்னு எழுதி கொள்ளுங்க இந்த ஏபிசி சமன்
135 போட்டு மேலே நிறுவப்பட்டன்னு எழுதுங்க. ரைட், பிரச்சனை இல்ல. ஏஇசி சமன் 45. ரைட், இப்ப இவர் 45 காட்டும் லேசி. பாருங்க, இவர் 45 காட்டும் லேசி. பாருங்க, தொடலிக்கும் அந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் தொடலிக்கும் இடையில வர கோணம். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த கோடு அமைக்கிற கோணம், இந்த கோடு அமைக்கிற கோணத்தை பாருங்க. ஸ்டார்ட் ஆரம்பம், எண்ட் பாயிண்ட், ஆரம்ப பாயிண்ட். அந்த கோடு அமைக்கிற கோணம் என்ன கோணம்? இந்த கோணம். இந்த கோணம், இந்த கோடு அமைக்கிற கோணம் என்ன? இந்த கோணம். நாங்க ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணிட்டோம். இந்த கோணம் 45 பாகை என்று சொல்லி. அப்ப உங்களுக்கு தெரியும், இவர் 45. அப்ப இந்த கோணம் எத்தனை? 45. 45 45. அப்ப இது ரெண்டும் சமாந்திரம். கிளியர்? விளங்கிச்சா? திரும்ப 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 சொல்றேன். சார் இந்த கேள்வியில ஒரு பிழை உண்டிக்கு சார். ஏன் பிள்ளை? சார் இப்ப நான் நிவீனமாய் பார்த்தா ஏடியும் பிசியும் சமாந்தரம் தானே சார்? ஏபியும் பிசியும் சமாந்திரம். ஓ சாரி சார், சாரி சார், சாரி. சரிதானே? ரைட் 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 ரைட். நல்லா கவனிங்க. சிஇ சமாந்திரம் பிஏக்யூன்னு நிறுவனம். என்ன ஐடியா? இந்த கோணமும் இந்த கோணமும் சமன்னு சொல்றேன். இந்த கோணம் சமன்னு சொன்ன எனக்கு டிரெக்டா சொல்லும். இந்த கோணம் சமன்னு சொன்ன டிரெக்டா சொல்லும். ஒன்று விட்ட கோணங்கள் சமன். அதனால பிஏக்யூ சிஇக்கு சமாந்திரம். இதுதான் ஐடியா. இப்ப அதுக்கு நான் போறேன், அதுக்கு ரூட் அமைச்சிட்டு போறேன். ரைட், இப்ப கவனிங்க. இந்த கோணத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த கோணத்தை கண்டுபிடிச்சா இது ஒரு வட்ட நாட்பக்கல், இது ஒரு வட்ட நாட்பக்கல். இத கோணம் 135 பாகை. இது 90 ப்ரூஃப் பண்ணிட்டோம். இது 45. ரைட், 90 45 சொன்ன இது எத்தனை? 135 பாகை. 90 45 இது 45 பாகை. ரைட், 45 பாகை. ரைட், இப்ப பாருங்க, இது 45. இப்ப நான் என்ன செய்யணும்? இவரும் 45 காட்டுறேன். இப்ப காட்டுறேன். இத கோணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, தொடலிக்கும் கோடும் தொடு புள்ளியில வரைஞ்ச பரிதிக்கு வரைஞ்ச கோடு, இந்த கோடு. ரைட், அந்த கோடு நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த கோடு அமைக்கிற கோணத்தை பாருங்க. இந்த கோணம், அந்த கோணம் அமைக்கிற கோணத்தை பாருங்க. அந்த கோடு அமைக்கிற கோணம் என்ன பாய்? 45. அப்ப இவரும் வட்ட நாட்பக்கல் ரெண்டாவது தேற்றப்படி சமன். இது 45. இதுவும் 45. பாருங்க, இவரும் 45 இவரும் 45. அப்ப என்ன செய்யும்? இதுவும் சமாந்திரம், ஒன்று விட்ட கோணம். கிளியர்? விளங்கிச்சா? விளங்கிச்சா மரியம்? ஷம்ல விளங்கிச்சா? ஓ சார் விளங்கிச்சு. ரைட், இப்ப நான் எழுதுறேன் ஏஇசி சமன் 45. இப்ப நான் டிரெக்டா போடுறேன் என்ன? பிஏஇ. சுகேஷி சொன்ன விஷயம் சரி, ஆனா காட்டிக்கணும் என்ன? ஏஇசி சமன் இஏபி சமன் சொல்லல டிரெக்டா, ஒன்று விட்ட துணை கோணம். ஏண்டா இவருக்கு சமனாகித்தான் வருது. ரைட், சோ பிஏஇ சமன் ஏபிஇ. ஏபிஇ ரீசன் என்ன? 40 சமன். ரீசன் என்ன? வட்ட நாட்பக்கல்ல தேற்றம் 2 எழுதிக்கோங்க. தேற்றம் 2 ஃபுல்லா எழுதுங்க. தேற்றம் 2 வட்ட நாட்பக்கல் இல்ல, சாரி, தொடலி தேற்றம் 2. தொடலி தேற்றம் 2. தொடலி தேற்றம் 2. இப்ப எனக்கு தெரியும் பிஏஇ சமன் ஏபிஇ. ஏபிஇ சமன் 45 பாகை. ஏபிஇ சமன் 45 பாகைன்னு சொன்னா பிஏஇ சமன் எத்தனை? பிஏஇ சமன் 45 பாகை. அது சமன் ஏஇசி. இப்ப சொல்லுங்க, ஒன்று ஏஇசி. அதனால ஒன்று சொல்லும் சிஇ சமாந்திரம் பிஏக்யூ. ரீசன் சொல்லும் உங்களுக்கு என்ன? ஒன்று விட்ட கோணங்கள் தானே? ஒன்று விட்ட கோணங்கள் சமன். விளங்கிச்சா? இது எழுதுறது எப்படின்னு யோசிக்க வேணுமா? இது வந்து உங்களுக்கு படுற என்னென்ன கோணங்கள் படுதோ அதெல்லாம் எழுதிட்டு போகும். இதே பேட்டர்ன்ல எழுதணும் இல்ல, ஆனா ரீசன் கட்டாயம் சைட்ல சொல்லுங்க என்ன ரீசன். கிளியரா? விளங்கிச்சா? என்ன சார் டவுட் சீக்குதா? இல்ல சார். ரைட், மரியா விளங்கிச்சா? ஓகே. ஓ சார் விளங்கிச்சு.
ரைட் ஷம்லா ஓகே கிளியரா? ஜஹ்ரா சுகேஷ் ஓகே ஆமா விளங்கிச்சா? கிளியர் தானே? சரிதானே? நீங்க இதுவும் சமந்து டிரெக்டா சொல்லலாம். இது இவருக்கு சமந்து காட்டணும். காட்டிட்டு தான் உங்களுக்கு சொல்லேலும் சாரி இவர் 45 ப்ரூவ் பண்ணது பிறகு சொல்லேலும் இது ரெண்டும் சமண்டு. சரியா சுகேஷி? ரைட்டா? ரைட். ஆதிஃப் சரியா? ஆதிஃப் அசாம் ரைட். என்ன சார் டவுட் செய்யுதா மத்தவங்க? ஹப்சா என்ன சார் டவுட் செய்யுதா? இல்ல சார். நுசுஹா என்ன சார் டவுட் செய்யுதா? இல்ல சார். ரைட். நஜாத் டவுட் செய்யுதா நஜாத்? இல்ல சார். ரைட் ஓகே. சார் என்ன சார் டவுட் இருக்குதா? கிளியரா? ரைட். இன்றைக்கு போயிட்டு நீங்க என்ன செய்யணும்? தேற்றங்கள் எல்லாம் நல்லா தலையில வச்சுக்கொள்ளுங்க. தேற்றம் 10 தேற்றம் தலையில வச்சுக்கொள்ளுங்க. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நான் உங்களுக்கு 2018 கேள்விய 18 யோசிங்க. ரைட். அதோட பார்ட் 1ல வரும் 6 கேள்வி ட்ரிக்னோமெட்ரி சாரி கேத்திர கணிதம் ஜியோமெட்ரியில வரும். ரைட். ஜியோமெட்ரியில வர வட்டத்திட கேள்விகள் எல்லாத்தையும் செஞ்சு முடியும். வட்டத்திட பாடம் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். ஆனா இந்த ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் பண்ணுங்க, கேன்சல் பண்ணு. சரி. வட்டத்திட சரிதானே? எம்சிக்யூல வார ஜியோமெட்ரியில வார வட்டத்திட ஜியோமெட்ரி எல்லாத்தையும் செய்யுங்க. வட்டத்திட ஜியோமெட்ரி எல்லாத்தையும் செய்யுங்க. உங்களுக்கு நல்லா ஐடியா விளங்கிக்கோங்க. என்ன படத்தை நல்லா பாருங்க. இந்த தந்த படத்தை நல்லா தலையில வச்சுக்கொள்ளுங்க. ப்ரூஃப பாடமாக்குறது ஒன்றுமே இல்லை. படத்தை வச்சு ப்ரூஃபை நீங்க எழுதிக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். கேட்டான்ஸும் வந்துச்சுன்னு சொன்னா சரி. படம் உங்களுக்கு கண்ணில் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அந்த இடத்துல எம்சிக்யூல 6 மார்க்ஸ் சூறா எடுக்கேன். அதுதான் நான் சொல்றேன். நீங்க என்ன செய்யுங்க? 2018 யோசிங்க. என்ன ஐடியா புதிய ஐடியான்னு சொல்லி பாப்போம். ஐடியாக்கள் எத்தனை வருண்டு. அதோட எம்சிக்யூ கேள்விகளையும் செய்யுங்க. ரைட். என்ன சார் டவுட் என்னன்னு சொன்னா கேளுங்க. அடுத்த கிளாஸ்ல இன்ஷால்லா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். ஓகே. இந்த கிளாஸ் ஓகே கிளியர்? என்ன சார் டவுட் செய்யுதா? இந்த படிச்சு தந்த பாடத்துல என்ன சார் டவுட் செய்யுதா? சிலவங்களுக்கு இதை ப்ரூஃப் பண்ணது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ரைட். ப்ரூஃப் பண்ணது திரும்ப பாருங்க. எப்படி ப்ரூஃப் பண்ண எந்த மாதிரி இதுக்கும் டிஃப்ரெண்டா ப்ரூஃப் பண்ண இயலுமான்னு சொல்லி யோசிங்க. ரைட். மூளையை கொஞ்சம் பாவிங்க. மிச்சம் பாவிக்க வேணாம் கொஞ்சம். ரைட். என்ன சார் டவுட் செய்யுதா? இன்றைக்கு படிச்சு தந்த பாடத்துல என்ன சார் டவுட் இருந்தா கேளு. என்ன சார் டவுட் இருக்குதா? கிளியர்? ஓகே நஜாத் கிளியர்? ரைட். நல்லா விளங்கி போகும். ரைட். முகமது அலி ஓகே தானே? ரைட். ரெக்கார்டிங் போட்டிக்குது. ரெக்கார்டிங்கா குரூப்ல போடுங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் ரெக்கார்டிங்கை பார்த்து புடிச்சுக்கொள்ளுங்க. கேள்விகள் நிறைய செய்யுங்க. சும்மா பெய்த்துக்கோன்னு தியரிய பாடமாக்கிட்டு இருக்க வேணாம்.